Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. Sri Alavandar சாதிச்சிருக்கிற ஸ்தோத்திரமான ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம கற்றுண்டு வரோம். 65 ஸ்லோகங்கள் இருக்கு, 65 slokams. It's probably the longest one that we have attempted. So இன்னைக்கு we will cross the halfway point today, 31 through 35 இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். So after that there will probably be another 6 or so upanyasams left at 5 slokams each. So Varakkambol again will start with the prayer, Tanyans, and we will also chant the last 5 slokams that we learned, and then we will proceed with the new slokams today. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளையே உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्. यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. We get to the last 5 slokams. Nirasakasyapi na tavadutsahaya maheshahatum tava pada pankajam rusha nirastopi shishustanandhayo न जातु मातुश्चरणौ जिहासति तवामृतस्यन्दिनि पादपङ्कजय निवेशितात्मा कथम् अन्यदिच्छति स्थितेरविन्दे मकरन्दनिर्भरय मधुव्रतो नेक्षुरकं हि वीक्षते त्वदङ्घ्रिम् उद्दिश्य कदापि केनचिद् यथा तथा वापि सकृत्कृतोऽञ्जलिः तदैव मुष्णाति अशुभान्यशेषतः शुभानि पुष्णाति न जातु हीयते उदीर्ण संसार दवाशु क्षणिम् क्षणेन निर्वाप्य परां च निर्वृतिम् प्रयच्छति त्वच्चरणारुणाम्बुज त्वयानुरागामृतसिन्धुशीकरः विलासविक्रान्त परावरालयो नमस्यदाहर्ति क्षपणे कृतक्षणौ धनं मदीयं तव पादपङ्कजौ कदानु साक्षात् கரவாணி சக்ஷுஷம். ஸோ எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி போன தரம் நிறைய ஸ்லோகங்களில் அவர் பேசின்னு இருந்தார், அதை பார்த்தோம் நம்ம. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லோகம்.
ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற 5 ஸ்லோகங்களுடைய ஓவர்வியூ. ஸோ இதில் வந்து எசென்ஷியல் தீம் என்னன்னாக்கா எம்பெருமானுடைய திருமேனி அழகாக இது பண்ண போகிறார். முதல்ல வந்து லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் த திருவடி அந்த ஸ்லோகங்களில் பார்க்குறச்சே 31வது ஸ்லோகத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார், திரிவிக்ரமான்னு எம்பெருமானை அட்ரஸ் பண்ணுறார். திரிவிக்ரமா, உன்னுடைய திருவடி வந்து என்னைக்கு அடியேனுடைய சிரஸை அலங்கரிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உன்னுடைய திருவடி தான் எனக்கு முக்கியம், அதை வந்து என்னுடைய சிரஸில் வச்சு என்னை அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது யூ கேன் கன்சிடர் திஸ் as a continuation of the previous set of slokams about எம்பெருமான்ஸ் திருவடிஸ் மகிமை க்ளோரி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து வந்து அவர் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகை வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறார். எம்பெருமானுடைய பீதாம்பரம், திருமேனி, இந்த நாபி, ஸ்ரீவத்சம்ங்கிற மார்க் செஸ்டில் வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறது, அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு உன்னுடைய அழகு வந்து என்னை வந்து திணற வைக்கிறது சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் அடுத்து எம்பெருமானுடைய ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ், அந்த புஜங்கள் இருக்கே, அதை வந்து தே ஷைன் க்ளோரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருக்கழுத்து, எம்பெருமானுடைய திருமுகம், அது வந்து சந்திரனையும் சரி தாமரையும் சரி அது தோக்கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து உம்முடைய ஒவ்வொரு முகத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கமாக சொல்லி கண்ணை பற்றி, புருவத்தை பற்றி, மூக்கை பற்றி, காதை பற்றி எல்லாம் சொல்லி இதான் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் ஃபேஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி அதை திருமேனி அழகை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறார். அதை இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த திருவடி அந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எம்பெருமான் கிட்ட சொல்கிறார், திரிவிக்ரமா வென் வில் யுவர் திருவடி அடார்ன் அடியன்ஸ் ஹெட் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஸோ இது பார்க்கலாம் அது. ஸோ என்ன சொல்கிறாருனாக்கா, திரிவிக்ரமான எம்பெருமானை கூப்பிடுறார். என்னக்கா திரிவிக்ரமான எதுக்கு கூப்பிடுறாருனாக்கா, எம்பெருமானுடைய திருவடி எப்போ என் தலையில் படப்போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறார். அதுக்கு என்னன்னாக்கா, வாமன திரிவிக்ரம அவதாரத்தில் எம்பெருமான் வந்து மூவுலகங்களையும் அளந்தானோ இல்லையோ, 2 அடியால் மூவுலகம் இருள் தீர நடந்தனையே அப்படி நடக்கிறச்சே அவனுடைய பாதம் வந்து இந்த உலகத்துலேயும் சரி, மற்ற தேவலோகம் மற்ற எல்லா இடங்களையும் சரி, எல்லா ஜந்துக்கள் மேலேயும் பட்டுது அது. ஆனால் அடியேன் அந்த சமயத்தில் இல்லை போல இருக்கு சுவாமின், அதனால வந்து எனக்கு உம்முடைய அனுகிரகத்தை வந்து அடியேனுக்கு காமியும், உம்முடைய திருவடியை அடியேனுடைய சிரஸில் வச்சு உன்னை அடியேனை அனுகிரகம் பண்ணியும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால தான் திரிவிக்ரமானு கூப்பிட்டு சொல்கிறார், வாமன திரிவிக்ரம அவதாரத்தில் நீர் வந்து ஒரு பட்சபாரம் இது பாதம் பார்க்காம எல்லா ஜந்துக்கள் மேலேயும் உம்முடைய திருவடியை வச்சிடாமே, அது மாதிரி இப்பொழுது என்னுடைய சிரஸ் மேலே வெய்யும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லா ஜந்துக்களுடைய தலைமையிலையும் வச்சிடாமே, அது மாதிரி அடியேனுடைய தலைமையிலையும் வெய்யும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ உன்னுடைய 2 திருவடி தாமரை திரிவிக்ரமா அடியேனுடைய சிரஸை அலங்கரிப்பது எப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். ஜஸ்ட் தலையை உம்முடைய திருவடியை அடியேனுடைய சிரஸில் வெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதாவது எப்போது அலங்கரிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது வென் வில் இட் அடார்ன் மை ஹெட் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய தலைக்கு அது ஒரு கோலம் மாதிரி, அது தலைக்கு ஒரு அழகு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அந்த திருவடி தாமரையை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறச்சே, எம்பெருமானுடைய திருவடியில் வந்து இந்த நிறைய ரேகைகள்லாம் இருக்குமா, அந்த பாதத்தில் இந்த சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையா, அந்த பாதத்தில் வந்து இந்த வேரியஸ் மார்க்ஸ் இருக்குமா, அதுதான் ரேகைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சங்குங்கிற மார்க் இருக்கும், சக்கரம்ங்கிற மார்க் இருக்கும், கல்பக விருட்சம் அது மார்க் இருக்கும், கருட கொடி அவனுடைய அந்த கருடாழ்வாருடைய அந்த போட்ட கொடி இந்த துவஜம் இருக்கும், தாமரை இருக்கும், லோட்டஸ் இருக்கும், அங்குஷம்ங்கிறது இந்த யானையை சப்டியூ பண்ணுறதுக்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து எம்பெருமானுடைய ஆயுதங்கள் மாதிரி அது. அதே மாதிரி வஜ்ரம்ங்கிறது வஜ்ராயுதம், அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது எம்பெருமானுடைய பாதத்தில் திருவடியில் பாட்டமில் வந்து அதுகள் ரேகைகளாக இருக்கும். அதெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை அடையாளமாக கொண்ட உன்னுடைய 2 திருவடி தாமரை திருவிக்ரமா, அது வந்து அடியேனுடைய சிரஸை அலங்கரிப்பது எப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவர். சரியா? ஸோ அதை பார்க்கறச்சே வந்து பார்க்கலாம். ஸோ திரிவிக்ரமான்னு 3வது லைனில் கூப்பிடுறார். திரிவிக்ரமா துவத் சரண அம்புஜ துவயம், உன்னுடைய திருவடி தாமரை, துவயம்னாக்க 2, உன்னுடைய 2 திருவடி தாமரை வந்து மதிய மூர்தானம் அடியேனுடைய சிரசை மூர்தானம் அலங்கரிஷ்யதி
கதா அலங்கரிஷ்யதி, எப்போது அலங்கரிக்க போகிறது. அலங்கரிஷ்யதிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் அது. ஸோ கதா அலங்கரிஷ்யத்தின்னாக்க எப்பொழுது அது அலங்கரிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி. இங்கே புனக் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கோம். நார்மலி புனக்ங்கிற வார்த்தையை இன்டர்பிரட் பண்ணுறச்சு எகெயின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இன்டர்பிரட் பண்ணோம்னாக்க கதா புனக வென் வில் இட் அடார்ன் மை ஹெட் அகெயின் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அது. அப்படின்னாக்க ஏற்கனவே ஒரு தரம் அலங்கரிச்சிருக்கீர், இப்போ இன்னொரு தரம் அலங்கரிக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இன்டர்பிரட் பண்ணுறதில்ல. கதா புனக்னா அப்படிங்கிறக்காக எப்போதான் சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்தில். வென் இன்டீட் சுவாமி ஆர் யூ going to place your is your திருவடி going to adorn அடியன்ஸ் ஷிரஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறா. ஸோ அந்த விதத்தில் கதா புனகங்கிறது வந்து அந்த அதை சொல்கிறது எப்போதான் சுவாமி அந்த ஒரு இம்பேஷன்ஸை காமிக்கிறது. எனக்கு அந்த ஆத்திரம் இருக்குது சுவாமி, உம்முடைய திருவடி வந்து அடியனுடைய சிரஸ் மேலே அதை வந்து வச்சு நீர் அதை அடியனுடைய சிரஸை அலங்கரிக்கணும், அதை ப்ளீஸ் சீக்கிரம் பண்ணும் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. கதா புனக சங்கரதாங்க. ஸோ கதா புனக சங்கரதாங்க. ஸோ சங்க அப்படிங்கிறது வந்து சங்கு சொல்றது. ரதாங்க சக்கரம்ங்கிறத வந்து ரதத்தினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ ரதத்தினுடைய ஒரு அங்கமான சக்கரம். ஸோ சக்கரத்துக்கு வந்து அது இந்த ரதத்தினுடைய ஒரு பகுதியை வந்து வட்டமாக இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி சக்கரம் இருக்குது. அதனால ரதாங்கன்னு சொன்னாக்கா சக்கரத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ரதாங்க கல்பக விருட்சத்தை சொல்கிறது. துவஜனாக்கா இந்த இது கொடின்னு உங்களுக்கு தெரியும். துவஜ அரவிந்தனாக்க தாமரப்பூ. அங்குஷம்னாக்க அந்த யானை அடக்கிறது. வஜ்ர இதெல்லாம் வஜ்ராயுதம், இதெல்லாம் லாஞ்சனம், இவைகளை அடையாளமாக கொண்ட. ஸோ இந்த மாதிரியான ரேகைகளை அடையாளமாக கொண்ட சரண அம்புஜத்வயம், உம்முடைய திருவடி தாமரை இரண்டும், திரிவிக்ரமம் அதிய மூர்தானம், அடியேனுடைய சிரசை கதாபுனக் அலங்கரிஷ்யதி, எப்பொழுதுதான் சுவாமி அலங்கரிக்க போறது அப்படின்னு. கதா புனக சங்கரதாங்க கல்பகம் ध्वजारविन्दाङ्कुशयं वज्रलाञ्छनं त्रिविक्रमत्वचरणाम्बुजद्वयं मदीयमूर्धानम् अमलङ्करिष्यति शङ्खचक्रं कल्पकं गरुडय कोडितामरैः अङ्कुशं वज्रम् इवैं अडयाळमाय कोण्डयं உன்னிரு திருவடியை தாமரை திரிவிக்ரம அடியேன் சிரசை அலங்கரிப்பது எப்போது. ஸோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ இந்த அதாவது சொல்கிறச்சே இந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் நிறைய ரேகைகள்லாம் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, அதில் வந்து வியாக்கியானத்தை சொல்கிறார். உத்தம புருஷர்களுக்கு அந்த மாதிரியான மார்க்ஸுகள் இருக்கும். உத்தம புருஷன் எம்பெருமானை விட உத்தமமான புருஷன் யார் இருக்கா, அதனால் எம்பெருமானுக்கு இல்லாத ரேகைகளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதை. ஸோ இதில் வந்து உன்னுடைய திருவடியை எப்பொழுது அடியனுடைய சிரஸில் வந்து ஒரு ஆபரணமாக வைக்க போகிற, அலங்கரிக்க போகிறேன்னு சொல்கிற. அதே மாதிரி ஷட்டாரி கோவிலில் நமக்கு ஷட்டாரி பண்ணுறாளோ இல்லையோ, அதில் வந்து எம்பெருமானுடைய திருவடி இமேஜஸ் இருக்கும் அதில். ஸோ அது வந்து எம்பெருமானுடைய திருவடி நம்மளுடைய தலைமையில் படுற மாதிரியான ஒரு ஐதீகம் நினச்சிக்க வேண்டியதுதான் அது. இந்த ஸ்லோகம் வந்து எப்படின்னாக்க இட் மிரர்ஸ் ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி. ஜிதம் தே அப்படிங்கிற மாதிரி. ஜிதம் அது ரிக்வேதத்தில் ரிக்வேத கிளம்னு ஒன்று இருக்குது. தட்ஸ் லெஸ் ஃப்ரீக்வெண்டட் போர்ஷன் ஆஃப் ரிக்வேதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதில் வந்து ஷவுனக ரிஷிங்கிறவர் அவர் ஒரு அழகான ஸ்தோத்திரம் ஸ்லோகம் ஒன்று வச்சிருக்கார் அவர். அந்த ஜிதம் தே அப்படின்னாக்கா ஜிதம் தே அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மை சோல் ஒன் பை யூ, ஒன் ஓவர் பை யூ அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அது. அதில் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் வந்து அதில் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். ஸோ யூ கேன் சி தட் இட் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி ஃபாலோஸ் த டெம்ப்ளேட் ஆஃப் தட் ஜிதம் தே ஸ்லோகம்.
சுவாமி உம்முடைய லோட்டஸ் ஃபீட் இருக்கே விச் இஸ் adorned by the conch, the discus, the mace and the lotus. அது வந்து so he doesn't mention all the things. இவர் ஆளவந்தார் வந்து கூட கொஞ்சம் mentions a few other marks as well. அப்படிப்பட்ட உம்முடைய திருவடி இருக்கே அது மாத்திரம் இல்லை, உம்முடைய நகத்தினுடைய அழகையும் டிஸ்கிரைப் பண்றது இந்த ஜிதந்தை ஸ்லோகம் வந்து. அது வந்து உம்முடைய நகங்களுடைய வரிசை இருக்கே அது வந்து நூற்றுக்கணக்கான ஆட்டம் மூன்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த சரத்காலம்னு சொல்வாள், இந்த சரத்காலத்து சந்திரன் மாதிரி 100 சந்திரன்கள் சேர்ந்தாக்க அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒளியோடு இருக்கு உன்னுடைய நகங்கள்லாம். அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வர்ஷிப் பை போத் காட்ஸ் அண்ட் டீமன்ஸ். சுரர்களும் சரி அசுரர்களும் சரி அவார்டு எல்லாம் ரெண்டு குரூப்ஸுமே வர்ஷிப் பண்றா. And it's meditated by sages. There's a typo here. It's meditated upon by sages அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட உம்முடைய திருவடிகள் வந்து ஓ லார்ட் when will it adorn my head அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சங்க சக்ர கதா பத்மைஹே அங்கிதம் பாத பங்கஜம் சரச்சந்திர சதகாந்தயம் நகராஜி விராஜிதம். இந்த 100 அந்த நகங்கள் வந்து சந்திரனுடைய வரிசைகள் மாதிரி இருக்குங்கிறது சொல்றார் அவர். சுராசுரைஹே வந்தியமானம் ரிஷிபிஹி சிந்ததம் சதா. சதா ரிஷிகள் சிந்திச்சுட்டே இருப்பா அப்படிங்கிறது. கதாவாதேவ மூர்தனம், எப்பொழுது சுவாமி தேவனே மூர்தனம் அடியனுடைய மாமகம் மூர்தனம் அடியனுடைய சிரசை கதாவாதேவ மூர்தனம் மாமகம் மண்டயிஷ்யதி. மண்டயிஷ்யதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். அலங்கரிஷ்யதிங்கிறது எக்குவலண்ட் வார்த்தை எப்பொழுது அலங்கரிக்க போறது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து வியாசரும் ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்றார், எம்பெருமானுடைய திருவடிகள் அந்த ரேகைகள்லாம் இருக்கு. One should meditate upon the true lotus feet of the Lord adorned with the marks of a thunderbolt. கோடுங்கிறது அந்த அங்குஷம்னு சொல்றது, பேனர் அண்ட் லோட்டஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சச்சிந்தயேத் பகவதஸ் சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருகலாஞ்சனாட்யம் அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரி எப்பவும் அதை மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ வியாக்கியானத்தை சொல்றச்சே சுவாமி உம்முடைய திருவடி அடியே என்னுடைய சிரஸில் வைக்கிறேன்னு சொல்றது என்னுடைய அர்த்தம் என்னன்னாக்கே என்னுடைய தலை வந்து நான் எனக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறது சுவாமின். அதனால எப்போ பார்த்தா உன்னை வணங்குன்னு சொல்றேன், எம்பெருமான வணங்குன்னு சொல்றேன், வணங்க மாட்டேங்கிறது இது. அதனால நீர் வந்து அடியேனுடைய சிரசை அடக்கணும் சுவாமி, சப்டியூட் அப்படின்னு சொல்ற மாதிரி. எப்படி வந்து வணங்கலில் அரக்கன்னு அப்படி ராவணனை சொல்றாளோ, அதாவது வணங்கா முடின்னு சொல்வாளே. ஸோ வணங்காத முடியை உடைய அந்த ராவணன் மாதிரி அடியேனுடைய சிரசும் உண்மை வணங்க மாட்டேங்கிறது. அதனால ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது நம்ம வால்மீகி ராமாயணத்துலையும் பார்த்துருக்கோம். நம்ம வந்து ராவணன் சொல்லியிருக்கான், நான் அது ஒத்துருக்கும் நான் தலை வணங்குறதே கிடையாது, அது என்னுடைய பிறவி குணம், அது போகவே போகாது அப்படிங்கிற மால்யவான் கிட்ட சொல்றான். அது முன்னாடியே பார்த்துருக்கோம். இது த்விதா பஜ்யேயம் அபியேவம் நனமேயம் து கஸ்யசித் ஏஷ மே சஹஜோ தோஷக ஸ்வபாவோ துரதிக்ரமக அப்படின்னு சொல்றான். எனக்கும் அந்த மாதிரி தான் தலை இருக்கு சுவாமி, அப்படிப்பட்ட சிரசா இருக்கு, அதை வந்து நீ மாத்திரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த எம்பெருமானுடைய திருவடி வந்து அடியார்களுடைய தலையில படுறதுங்கிறது ரொம்ப நிறைய பெரிய பாக்கியம். அது திருவாய்மொழியிலையும் நிறைய இடங்கள்ல சொல்றார் அவர். நீ ஒரு நாள் படிக்கு அளவாக நிமிர்த்தன் என் பாத பங்கயமே தலைக்கு அணியாய். நீ ஒரு நாள் படிக்கு அளவாக நீ உலகத்தெல்லாம் அளந்தியே நீ. அப்போ அப்படிப்பட்ட அந்த கால் இருக்கே, உன்னுடைய பாத பங்கஜம் இருக்கே, அதுவே வந்து எனக்கு தலைக்கு அணியாய், அதுவே வந்து தலைக்கு ஆபரணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெய்யும் சுவாமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். குடிக்கிடந்து
குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உன் பொன் அடிக்கடவாதே வழிகின்ற அடியரோர்க்கு அருளி. நாங்கள்லாம் உம்முடைய அடியோர்கள் சுவாமி, இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து அடிமைகளாக இருந்து உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எங்கள் அடியவர்களாகிய எங்களுக்கு நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்த்த நின் பாத பங்கையுமே தலைக்கு அணியாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். திருப்புளியங்குடி பெருமாளை மங்களாசாசனம் பண்றச்சு அதே மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி அடுத்த திருவாய்மொழி இது கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலம் வண்ண குறைகடலே. ரொம்ப அழகா சொல்றார். கோலம்னாக்க என்னது? கோலம்னாக்க சம்திங் தட் ஆட்ஸ் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி. கோலமாம் என் சென்னிக்கு, என்னுடைய தலைக்கு சம்திங் தட் ஆட்ஸ் பியூட்டி என்னது தெரியுமா? உன் கமலம் வண்ண குறைகடலே, உன்னுடைய தாமரை போன்று இருக்கின்ற அந்த திருவடி இருக்கே, குறை கடல்கள், இந்த சலங்கை மாதிரி போட்டுருக்கிறதுனால அது சத்தம் போடும் போது அதுதான் அப்படி சொல்றார் அவர். கால சக்கரத்தோடு வெண்சங்கம் கை ஏந்தினாய் ஞாலமுற்றும் உண்டு மிழ்ந்த நாராயணனே என்று என்று ஓலமிட்டு நான் அழைத்தால் ஒன்றும் வாராயாகிலும் கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலம் அன்ன குறைகளே. அழகா சொல்றாரு பாருங்க சுவாமி. நான் இது வான்னு சொல்லி கூட்டு அழைச்சிட்டு ஓலமிட்டு நான் அழைத்தால், அப்படி ஓலமிட்டு கூட்டுண்டே இருக்கேன் சுவாமி. அப்படி கூட்டுண்டே இருக்கச்சு அப்படி வராட்டாலும் சரி சுவாமி, அப்படின்னாலும் ஐ நோ தட் நீர் அடியனுடைய சிரஸ் மேல உம்முடைய திருவடியை வச்சீர்னாக்க கோலமாவும் என் சென்னிக்கு உன் கமலம் அன்ன குறைகடலே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியம் கண்ணா உன் கோலப்பாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியம் கண்ணா உன் கோலப்பாதம். இது கோபியர்கள் பாடுற பாட்டு. இது பிடித்து அது நடு உனக்கு அறிவயரும் பலர் அது நிற்க எம் பெண்மை ஆற்றும். அப்படி கோபியர்கள் கண்ணன் காட்டுக்கு போய் மாடு மேய்க்க போறது அது அவளால் தாங்க முடியல. அந்த மாதிரி சொல்றச்சே அப்போ சொல்றாவா அடிச்சியோம் தலைமிசை, இந்த அடியோங்களாக இருக்கின்ற எங்களுடைய தலைமையில நீ அணியாக ஒரு ஆபரணமாக ஆழியம் கண்ணா உன் கோலப்பாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அவன் அழகான திருவடியை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அதாவது எம்பெருமான் அவனுடைய திருவடியை நமக்கு சிரஸ்ல வச்சான்னாக்க அது நம்மளை பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எப்படி நமக்கு சங்கு சக்கரம் சமாசிராயணம் பண்ணிக்கிறச்சே சங்கு சக்கரம் பண்ணாக்க அது நம்மளை பியூரிஃபை பண்றதோ இல்லையோ அது மாதிரி சொல்றாரு. என் சென்னித்திடரில் பாத இலச்சினை வைத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஏதங்களாயினவெல்லாம், இது பெரியாழ்வார் சொல்றார், ஏதங்களாயினவெல்லாம் இறங்க விடு தென்னுள்ளே பீதக ஆடை பிரானார். அந்த பீதாம்பரம் போட்டு இருக்கிற எம்பெருமான் இருக்கானே, அவனே பிரம்மகுருவாக அவனே ஒரு ஆச்சாரியன் மாதிரி போதில் கமல என் நெஞ்சம் புகுந்து என்னுடைய ஹிருதய தாமரையில புகுந்து என் சென்னித்திடரில் பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்னுடைய சிரஸ் மேல அவனுடைய பாத இலச்சினை வைத்தார், அவனுடைய பாதங்களுடைய அடையாளத்தை வச்சார் அவர் அப்படின்னு. பண்டன்று பட்டினம் காப்பே, நான் முன்மாதிரி இல்லை, இப்போ நான் எம்பெருமானி மேல இது ஏழிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரி சென்னித்திடரில் பாத இலச்சினை வைத்தார்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது அடியன் சொன்ன மாதிரி அப்படியே லைக் பீங் பியூரிஃபைட் பை பஞ்சசம்ஸ்கார முத்ராஸ் அப்படிங்கிற மாதிரி. கையில சங்கும் சக்கரமும் போட்டுண்டாக்க நம்மள பியூரிஃபை பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ. இது மாதிரி தீர் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி ஆட் செய்கின்றோம் அப்படிங்கிறத சொல்றார் அவர். அந்த சங்கு சக்கரம் அந்த இதெல்லாம் சமாஸ்ரயணத்துல பண்ணிக்கிறச்சே அதெல்லாம் பண்ணிட்டோம் நாங்க, கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி ஆட் செய்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி ஒரு வைஷ்ணவன் அது பியூரிஃபை பண்றதோ அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவடியை வச்சான்னாக்க அதுவும் எல்லாரும் அடியனை பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றார். ஸ்தோத்திரத்துல ஸ்ரீ ஆளவந்தார் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்துல பரதன் சத்ருக்னன் கிட்ட சொல்றான். அதாவது சித்திரகூடத்துல போய் ஸ்ரீராமனை பார்த்துட்டு அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அயோத்திக்கு திரும்பி வா ஸ்ரீராமா, நீதான் ராஜ்யம் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நினைச்சுட்டு போறச்சே அவன் சத்ருக்னன் கிட்ட பேசிட்டு போறச்சே என்ன சொல்றான்னாக்கா, இந்த அண்ணன் என்னுடைய அண்ணா நம்மளுடைய அண்ணா இருக்கானே, அந்த அண்ணாவினுடைய திருவடி அடியனுடைய சிரஸ்ல வச்சுக்கிற வரைக்கும், அதாவது the திருவடி which is adorned with royal marks, அதை என்னுடைய சிரஸ்ல வச்சுக்கிற வரைக்கும் எனக்கு சாந்திங்கிறதே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாவமா சொல்றான். யாவத் ந சரணோ பிராத்துஹு சரண
அண்ணனுடைய திருவடிகள் இருக்கே அது வந்து பார்த்திவ வியஞ்சன அன்விதோ பேரிங் த ராயல்ஸ் இன்சிக்னியாஸ், அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி இருக்கே அது வந்து சிரசாக தாரயஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி மே சாந்திர் ந பவிஷ்யதி, சாந்திங்கிறது எனக்கு இருக்காது until that happens அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த as long as அவனுடைய திருவடி என் தலையில் இல்லாத வரைக்கும், தலையில் படாத வரைக்கும் எனக்கு சாந்திங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எம்பெருமானுடைய திருவடி தலையில் வைக்கிறதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தெரியும். மகாபாரதத்துலேயும் எம்பெருமானுடைய திருவடி கண்ணனுடைய திருவடியை வந்து இந்த பூமியில் பட்டுன்னு இருக்கிற வரைக்கும் கலி புருஷன் வந்து பூமியை தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. as long as he touched the earth with his lotus feet, the earth was not capable of embracing the Kali Purushan அப்படிங்கிற மாதிரி யாவத் பாத பத்மாப்யாம் பஹஸ்யர்ஷ்யேமாம் வசுந்தராம் தாவத் பிருத்திவியே பரேஷ்வங்கயம் சசஹர்த்தோ நாபவத் கலிஹ அப்படி மகிமை வாய்ந்த திருவடி, அப்படிப்பட்ட திருவடி அடியேன் மேலே வை சுவாமின் அப்படிங்கிறார். இந்த திருவிக்ரமனுடைய திருவடிக்கு இன்னொரு மகிமை உண்டு. அதாவது என்னன்னாக்க இட்ஸ் நான் டிஸ்கிரிமினேட்டிங் அப்படின்னு. அதாவது அவன் உலகத்தை அளக்கரிச்சே இவன் நல்லவன் அது இவன் தலையில தான் வைப்பேன், இந்த இவன் துஷ்டன் அது இந்த துஷ்டன் மேலே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பார்த்து பண்ணல. எல்லார் மேலேயும் படட்டும் அப்படின்னு ஒரு நான் டிஸ்கிரிமினேட்டிங்காக அவருடைய திருவடி வச்சார் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு மெக்னானிமஸ் நேச்சர், அந்த ஒரு ஜெனரஸ் நேச்சர் இருக்கே, அந்த நான் டிஸ்கிரிமினேட் எல்லாரும் சமமே அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்திருக்கேன். அது வந்து இதில் பாயிண்ட் அவுட் பண்றார் ராமானுஜ நூற்றந்தாதியில் வந்து இந்த திருவரங்கத்து அமுதனார் வந்து அழகா சொல்றார். அவர் அதாவது ஸ்ரீ ராமானுஜரும் அப்படித்தானவன் அப்படின்னு சொல்றச்சே வந்து வாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே, அந்த வாமனன் மாதிரி எப்படி அவன் வந்து வாமனன் திரிவிக்ரமனாகி அந்த 3 உலகத்தை அளக்கரிச்சே வந்து he didn't discriminate between different ஜந்தூஸ், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லார் மேலேயும் திருவடி வச்சானோ அது மாதிரி தான் ஸ்ரீ ராமானுஜனும் அவனும் வந்து இஸ் நான் டிஸ்கிரிமினேட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ராமானுஜன் இந்த மண்மிசையேன்னு சொல்றார். அவர் சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் இந்த 4 புருஷார்த்தங்கள் இருக்கே அப்படிங்கிற தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிறதுல வந்து அதுல வந்து இந்த காமம்ங்கிறது முக்கியம்தான் சுவாமி, ஆனா தட் காமம் ஷுட் பி டிரெக்டட் அட் கிருஷ்ணன். அது வந்து அது அப்படின்னு இவர் சொல்றாரு. வந்து என்னுடைய ஆச்சாரியனான பகவத் ராமானுஜர் சொல்றார். அவர் அந்த காமத்துக்கு சப்போர்ட்டிங்காக மற்றதெல்லாம் இருக்கலாம், இந்த தர்ம அர்த்த மோட்சம் அதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அவர். ஸோ அந்த விதத்தில் இந்த நான் டிஸ்கிரிமினேட்டிங் நேச்சர் ஆஃப் பகவத் ராமானுஜருக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த வாமனன் திரிவிக்ரமன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இதுலேருந்து ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய திருமேனி டிஸ்கிரிப்ஷன் இது பண்றது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னாக்க இந்த ஸ்லோகம் வந்து 32வது ஸ்லோகம் இருக்கு, இந்த 32nd ஸ்லோகம். அது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன் ஸ்லோகம். இது வந்து எப்படின்னாக்க இமேஜின் ஒரு லாங் சென்டென்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் இன் ஸ்லோகம் நம்பர் 32 and goes all the way to ஸ்லோகம் நம்பர் 46. அப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸ் அது, அதாவது ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்லோகம் 46ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அதில் வந்து கைங்கரிய பிராப்தியை வேண்டார் அவர். அதில் சொல்றச்சு அந்த 46வது ஸ்லோகத்தில் என்ன கேட்க போறாருனாக்கா, சுவாமி when will I delight you with my கைங்கரியம், என்று நான் மகிழ்விப்பேன் கைங்கரியத்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கதாகம் ஐகாந்திக நித்ய கிங்கர கதா அகம், எப்பொழுது அடியேன் ஐகாந்திக அதுவே ஒரே நிலையாக அதையே ஒரே குறிக்கோளாக வச்சிருந்து நித்திய கிங்கரனாக இருந்துண்டு பிரஹர்ஷயிஷ்யாமி when will I make you happy சநாத ஜீவிதக உனக்கு பயனுள்ள ஒரு ஜந்துவாக ஜீவராசியாக இருந்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணாக்க that's when I'll be useful to you. அதனால சநாத ஜீவதிஹி அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ எப்போ சுவாமி உமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஜந்துவாக
நான் அடியேன் வந்து அதே ஒரு குறிக்கோளோட ஒரு நித்திய கிங்கரனாக இருந்துட்டு உம்மை மகிழ்விக்க போகிறேன். என்னைக்கு நான் மகிழ்விக்க போகிறேன்? பகர்ஷ இஷ்யாமி, when am I going to make you happy, when am I going to delight you அப்படின்னு கேட்கிறார். ஸோ தேட் இஸ் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ மீதி உள்ள எல்லா ஸ்லோகங்கள்லையும் வந்து என்ன சொல்ல போறாருனாக்க, இப்படி திருமேனி அழகாக சொல்ல ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, இந்த மாதிரி இந்த முகம் இவ்வளவு அழகான முகத்தை உடைய உன்னை எப்பொழுது நான், அப்புறம் 46th ஸ்லோகத்தில் எப்பொழுது நான் உன்னை மகிழ்விக்க போகிறேன், இந்த மாதிரி கையில் வந்து இந்த உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுகிற கையை உடைய உன்னை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லலாம். அது வந்து 46வது ஸ்லோகத்தில் வந்து உன்னை நான் எப்பொழுது மகிழ்விக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்லோகங்கள் 32 through 45 வரைக்கும் வந்து எப்படின்னாக்க, அதுகள் வந்து உன்னை உன்னை எப்படிப்பட்ட உன்னை, அப்படிப்பட்ட உன்னை, எப்படிப்பட்ட உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே வரும். இந்த இரண்டாம் வேற்றுமைன்னு தமிழ்லையும் சொல்லுவா, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இந்த செகண்ட் கேஸ் தான் சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமைனாக்க இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்லுவாள், அதைத்தான் நிறைய ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக வரும். இது இப்படிப்பட்ட உன்னை, எப்படிப்பட்ட உன்னை, இப்படிப்பட்ட உன்னை எப்பொழுது நான் மகிழ்விக்க போகிறேன் கைங்கரியம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது அது. ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பார்க்கறச்சே வந்து நீங்கள் பார்க்க அர்த்தத்தை பார்த்தேன்னாக்க, எஸ்பெஷலி தமிழில் அர்த்தம் எழுதுறச்சே வந்து இந்த இரண்டாம் வேற்றுமையோடு முடிப்பேன் அடியேன். அப்படிப்பட்ட உன்னை, எப்படிப்பட்ட உன்னை, எப்படிப்பட்ட உன்னை, 46வது ஸ்லோகத்தில் வரும், என்று நான் மகிழ்விப்பேன் கைங்கரியத்தால் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் லாங் சென்டென்ஸ் தட் ஸ்பேன்ஸ் about 15 ஸ்லோகம்ஸ் அப்படிங்கிற மாதிரி, 32 through 46 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வந்து, ஸோ எம்பெருமானுடைய திருமேனி அழகாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அது வந்து இந்த பீதாம்பரத்தை சொல்றார். ஆகா, இப்படிப்பட்ட ரொம்ப அழகான பீதாம்பரம் அணிஞ்சின்னு இருக்கிற உன்னை அப்படிங்கிற மாதிரி. அந்த உன்னை இரண்டாம் வேற்றுமை வருது பாருங்க, அது மிக விளங்கும், அதாவது ஸ்பிளெண்டிடாக இருக்கின்ற பீதாம்பரம், ஒளி வீசும் பீதாம்பரம் அப்படிங்கிற ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான். சம்டைம்ஸ் வந்து டு எக்ஸாஜுரேட் இட் ஆர் டு எம்பசைஸ் இட், அவள் வந்து they may use two adjectives which are similar அப்படிங்கிற மாதிரி. ஸோ மிக விளங்குகின்ற, something that is very splendid, ஒளி வீசும் dazzling அப்படிங்கிற மாதிரி, உஜ்வல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள். அப்படிப்பட்ட டாஸ்லிங், அப்படிப்பட்ட பீதாம்பரம் அணிந்த உன்னை, இந்த மஞ்சள் வஸ்திரமான பீதாம்பரத்தை அணிந்த உன்னை. ஸோ இதில் பீதாம்பரம் வந்து உங்களுடைய அழகுக்கு எவ்வளவு இது ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது ஒன்று. அப்புறம் எம்பெருமானுடைய திருமேனி நிறத்தை பற்றி சொல்கிறாரு, அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது வந்து எப்படின்னாக்க, அன்று அலர்ந்த, அன்னைக்கு தான் பூத்த மாதிரியாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக உள்ள காயாம்பூ, அன்னைக்கு தான் ஒரு காயாம்பூ மலர் பூத்துதுனாக்க அது எப்படி இருக்கும், அது மாதிரி காயாம்பூங்கிறது எப்படி இருக்கும்னாக்க, காயாம்பூங்கிறது இந்த கலரில் இருக்கும், இந்த நீல கலரில் இருக்கும், சம் பேச்சஸ் ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ பேக் ஹியர். அன்னைக்குத்தான் பூத்த காயாம்பூ மலர், அப்படி அது மாதிரி அமலமான ஒளி, அமலம்னாக்க கொஞ்சம் கூட தோஷம் இல்லாத பியூர் ஒளி, ஷைன் இருக்கு, அதுவும் நல்லா பிரகாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒளி கொண்ட உன்னை, அந்த மாதிரி காயாம்பூ பூ மாதிரி, அதுவும் அன்னைக்குத்தான் பூத்த, இப்போதான் பூத்த காயாம்பூ பூ மாதிரி தோஷமே இல்லாத ஒளி, லைட், ஷைன் உடைய அப்படிப்பட்ட திருமேனி நிறம் உன்னுடையது. அப்படிப்பட்ட திருமேனி உடைய உன்னை அப்படிங்கிற திரும்பவும் இரண்டாம் வேற்றுமையில் இருக்கு. அதே மாதிரி ஆழ்ந்த நாபி, ஸோ டீப் நாபி உடைய உன்னை, சிறு இடை, உன்னுடைய வெயிஸ்ட் வந்து ஸ்லெண்டர் வெயிஸ்ட் இது. ஸோ சிறு இடை உடைய உன்னை, ஸோ ஸ்லெண்டர் வெயிஸ்ட் உடைய உன்னை. அதாவது எம்பெருமானுக்கு வந்து வெயிஸ்ட்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு வெயிஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அவருக்கு வந்து வெயிஸ்ட் ப்ராப்ளமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. எத்தனையோ உலகங்களெல்லாம் வயத்தில் அடக்கி வச்சுட்டு இருந்திருக்கார், அப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து வெயிஸ்ட் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மேன்மை கொண்ட உன்னை, அதாவது ஒன் ஹூ இஸ் க்ளோரியஸ் இன் மெனி வேஸ், அப்படிப்பட்ட உன்னை. அதே மாதிரி ஸ்ரீவத்ச மரு உங்ககிட்ட இருக்கு, அப்படி ஸ்ரீவத்ச மரு உடைய உன்னைன்னு சொல்றார். பரந்த மார்பில், விஸ்தாரமாக இருக்கின்ற அந்த மார்பில், திருமார்பில், வக்ஷஸ்தலத்தில் சோபிக்கின்ற, அதுவும் அழகாக இருக்கின்ற மருங்கிறது மோல்ங்கிறது அந்த ஸ்ரீவத்ச மார்க்குது, அதில் தான் ஸ்ரீதேவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அப்படிப்பட்ட மரு உடைய உன்னை 46வது ஸ்லோகத்தை கம்ப்ளீஷன், என்னைக்கு நான் மகிழ்விக்க போறேன் சுவாமின், when will I delight you அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ ஒவ்வொன்றா அது பார்க்கலாம். அது வந்து
ஸோ இதில் வந்து விராஜமானனாக்க ஸ்பிளண்டிட் அப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து பீதாம்பரத்தை சொல்ல போகிறார். பீத வாசசம், பீதாம்பரம் அணிந்த உன்னை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது பீத வாசசம், பீதாம்பரம் அணிந்த உன்னை. அது எப்படிப்பட்ட பீதாம்பரம்? இது ரெண்டு ஆட்ஜெக்டிவ்ஸ் போடுறார். ரெண்டுமே வந்து அது ஷைனி ஸ்பிளண்டிட் அப்படிங்கிற மாதிரி. விராஜமான ஒரு ஆட்ஜெக்டிவ், அது ஸ்பிளண்டிட்ங்கிற அர்த்தம். உஜ்வலங்கிறது டாஸ்லிங் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ரெண்டுமே வந்து சிமிலர் மீனிங். ஸோ அந்த மாதிரியாக இருக்கின்ற பீதாம்பரம் அணிந்த உன்னை 46வது ஸ்லோகத்தில் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த காயாம்பு நிறம் உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார் அவர். அதில் வந்து சொல்றச்சே ஸ்மித அதசி சூன சம அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதசி சூன சம அப்படின்னாக்கா காயாம்பு மலர் போன்ற அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இந்த ஸ்மித அப்படின்னாக்கா நார்மலி ஸ்மிதனாக்கா ஒரு ஸ்மைலிங், புன்னகை பூக்கின்ற அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து ஸ்மிதாங்கிறத வந்து அப்பொழுதுதான் பூத்த, ஃப்ரெஷ்லி பிளாசம்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். ஸோ ஃப்ரெஷ்லி பிளாசம்ட் அதசி சூன சம. ஸோ அந்த காயாம்பு மலர் மாதிரி அமலமான, ஸோ அமலமான காயாம்பு மலர், அமல ஒளி கொண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அமல சவிம் அப்படிங்கிற மாதிரி. அமல சவிங்னாப்ப அது ஒளி கொண்டவன், பியூர் ரேடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அமல சவிம் அப்படிங்கிற மாதிரி. தோஷம் இல்லாத ஒளி உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். காயாம்பு நிறம் மாதிரி, அப்பொழுது அலர்ந்த காயாம்பு மலர் மாதிரி ஷைனியாக அமலமான ஷைன் உடைய ஒளி கொண்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் மூணாவது வந்து என்ன சொல்றாரு, அவனுடைய எம்பெருமானுக்கு வந்து ஆழ்ந்த நாபி உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ நிமக்ன நாபியம், ஷுட் பி நிம்கனல நிமக்ன நாபியம். இங்க பார்த்தேன்னாக்க தெரியும், நிமக்ன நாபியம் ஆழ்ந்த நாபி உடைய உன்னை அப்படின்னு அந்த ரெண்டாம் வேற்றுமையில முடிகிறது. தனு மத்தியம்ங்கிறது எடைய சொல்றது, வெயிஸ்ட சொல்றது. தனுங்கிறது சுருங்கி இருக்கின்ற அல்லது இந்த இழைச்சு இருக்கின்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்லிம் அப்படிங்கிற அர்த்தத்துல தனு மத்தியம், இழைத்த, ஸ்லிம்மாக இருக்கின்ற வெயிஸ்டை உடைய உன்னை. உன்னதமான, மற்ற எல்லா விதங்களையும் உன்னதமாக இருக்கின்ற உன்னை. அது மாத்திரம் அல்ல, இந்த மறு ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மார்க் அணிந்த உன்னை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. சோபி லக்ஷணம், இந்த சோபினாக்க சோபிக்கின்ற, அழகாக இருக்கின்ற, லக்ஷணம்னாக்க மார்க் ஆகிய ஸ்ரீவத்ச மறு அவருடைய அப்படிப்பட்ட உடைய உன்னை. அது எங்க இருக்கு? விஷால வக்ஷஸ்தல, விசாலமான மார்புல இருக்கின்ற அழகான ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மறுவை உடைய உன்னை நான் வந்து என்று நான் மகிழ்விப்பேன் கைங்கரியத்தால். ஸோ கைங்கரிய பிராப்தி கேட்க போறார். அப்படி சொல்றச்சே வந்து இப்படிப்பட்ட உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்றார். அதுல வந்து முதல் ஃபியூ ஸ்லோகங்கள்ல வந்து அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழக சொல்ல போறார். அப்புறம் வந்து வெவ்வேறு விஷயங்கள் சொல்ல போறார். பட் ஆல் ஆஃப் தம் வில் எண்ட் அப் இன் இந்த இரண்டாம் வேற்றுமையோட முடிய போறது அது. சரியா? ஸோ அதான் இதனுடைய அர்த்தம். இது விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாதசூசீசூனம் சமாமலச்சவிஹும் நிமக்னநாபிம் தனுமத்யம் உன்னதம் விஷாலவக்ஷஸ்தலசோபிலக்ஷணம். ஸோ எம்பெருமானுடைய பீதாம்பரம், எம்பெருமானுடைய ஜெனரல் திருமேனி அழகு, நிறைய விஷயங்கள் சொல்றார் அவர். எம்பெருமானுடைய காயாம்பு மலர் திருமேனி, எம்பெருமானுடைய நாபி, எம்பெருமானுடைய வேஸ்ட், எம்பெருமானுடைய ஜெனரல் க்ளோரி, அப்புறம் வந்து ஸ்ரீவத்சம்ங்கிற மாதிரி இவெல்லாமே பார்த்து எனக்கு திணற வைக்கிறது சுவாமி, அவ்வளவு மகிமை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அடியேன்னு சொன்ன மாதிரி 32லேருந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் இல்லை திருமேனி, ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகங்களில் திருமேனி அழகு சொல்ல போறார். அப்புறம் எம்பெருமான் அணிஞ்சிருக்கிற ஆபரணங்களை பற்றி சொல்ல போறார். அப்புறம் பிராட்டியை பற்றி சொல்ல போறார். தேவிமார்கள் எம்பெருமானுடைய வெப்பன்ஸ், ஆயுதங்கள் பற்றி சொல்ல போறார். எம்பெருமானுடைய இந்த சர்வன்ஸ் பரமபதம் சொல்ல போறார். இந்த பரமபதம் பற்றி, நித்திய விபூதி பற்றியும் சொல்ல போறார். எல்லாமே இந்த இரண்டாம் வேற்றுமையில முடிச்சுட்டு அப்படிப்பட்ட உனக்கு உன்னை நான் என்னைக்கு கைங்கரியம் பண்ணி மகிழ்விக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ நீங்க அமலநாதி பிரான் நம்ம பார்த்துருக்கோம். எப்பவுமே திருமேனி அழகை டிஸ்கிரைப் பண்றது அப்படின்னாக்க நமக்கு மனசுல முதல்ல வருது வந்து அது அமலநாதி பிரான் தான். கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த பாதாதி கேசாந்தமாக போறச்சே பாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அது வந்து என்னுடைய கண்ணில் வந்து நிற்கிறது சுவாமி அப்படி
அப்படிங்கிற மாதிரி, அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே அப்படிங்கிற மாதிரி இந்த பீதாம்பரத்தை பற்றி சொல்றார். அந்தி போல் நிறத்த ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அது எம்பெருமானுடைய நாபியெல்லாம் பற்றி சொல்றார் அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்றார் அவர். கடைசியில் வந்து நீலமேனியையோ நிறை கொண்டதன் நெஞ்சினையேன்னு இந்த ஃபுல் சரீரமே இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அது வந்து அமலநாதி பிரான்ல நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அமலநாதி பிரான் வந்து சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தோட நம்ம பார்த்துருக்கோம். அது அதே மாதிரி சரணாகதி கத்தியத்திலையும் சொல்லியிருக்கார் அவர். சரணாகதி கத்தியத்தில் வந்து ஸ்வாபிமதான் ரூபயே கரூப அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமார்ய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபய அப்படின்னு எம்பெருமான் அட்ரஸ் பண்றார். அதாவது எம்பெருமானுக்கு அவனுடைய சரீரம் திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொல்லப்படுற அவனுடைய சரீரம் இருக்கே, அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்படின்னா சுவாமி அவருக்கே அவருடைய திருமேனி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னாக்க, ஏன்னாக்கா அது அவனுடைய அடியார்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இட்ஸ் வெரி டியர் டு ஹிம் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அப்ரோப்ரியேட் டு ஹிஸ் க்ளோரி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ அன்சேஞ்சிங். நமக்கெல்லாம் வந்து நமக்கு வயசாகிட்டுனாக்கா வயத்து ஸ்கின்ல சுருக்கம்லாம் விழுந்துடும், அந்த மாதிரி நமக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். அவனுக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி இட்ஸ் அன்திங்கபிள் இன் பியூட்டி அண்ட் இட்ஸ் அ டிவைன் பியூட்டி. டிவைன் பியூட்டி, அ நியூ பியூட்டி எவ்ரி மினிட். அதாவது பார்க்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருமா, அப்படிப்பட்ட அந்த ஒரு அழகு அது. அதாவது ஏற்கனவே பார்த்த அழகு அப்படிங்கிற மாதிரி இல்லை, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த அந்த அழகு இல்லை, இப்போ ஒரு புதுசாக அழகு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எட்டர்னலாக இருக்கும் இது, வித்தவுட் எனி டிகே அப்படிங்கிற மாதிரி. தோஷமே இல்லாதது, லிமிட்லெஸ்லி ஸ்பிளெண்டட் அண்ட் எஃபல்ஜென்ட். சௌந்தர்யா, அதாவது அங்கமாக பார்த்தேனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரேக்ரண்ட், நல்ல கந்தம் நிறைய உண்டு. டெலிகேட், அதாவது ஈவன் தோ அவன் மைட்டியாக இருந்தாலும் சரி அவன் வந்து சாஃப்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. இந்த தடிமாடு மாதிரி இல்லாமல் லாவண்யம், அதாவது நாட் ஓன்லி பியூட்டிஃபுல் இன் பார்ட்ஸ் பட் இட்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் அஸ் அ ஹோல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இஸ் யூத்ஃபுல். அப்படிப்பட்ட சச் அன் என்லெஸ் ட்ரெஷர் ஆஃப் குணாஸ் யோ திருமேனி ஹேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அவர் சுருக்கமாக அந்த திருமேனி அழகை வந்து இந்த ஒரு பாட்டில் சொல்லி, இந்த சூர்ணிகளில் சொல்லி முடிச்சிடுறார் அவர். இவர் வந்து ஒரு 4-5 ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார், அது பார்க்க போகிறோம். அது இந்த பீதாம்பரம் வந்து மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து தூது போர்ச்சே அந்த துரியோதனனுடைய சபையில் இருக்கிறச்சே வந்து அந்த உட்கார்ந்துன்ற அழகை சொல்கிறார். அப்போ சொல்கிறச்சே வித் தி கம்ப்ளெக்ஷன் ஆஃப் த ஃப்ளாக்ஸ் ஃப்ளவர், த காயாம்பு மலர்னு வச்சுக்கோங்க, அண்ட் கிளாட் இன் yellow garments. அதாவது இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ பீதாம்பரம் வந்து yellow கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ அது கோல்டு மாதிரி இருக்குது. அவனுடைய திருமேனி வந்து நீல கலரில் ஒரு காயாம்பு மலர் மாதிரி இருக்குது. ஸோ மஞ்சள் கலரில் நீல கலர் இருந்ததுனாக்கா கோல்டுக்கு நடுவில் ஒரு மேபி ஒரு சாஃபயர் ஜெம் வந்து செட் பண்ணால் அப்படி இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகாக துரியோதனனுடைய சபையில் இருந்தானவன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறார் அவர். அத்தசி புஷ்ப சங்காஷயம் பீஹிதவாசா ஜனார்தனயம் வயப்ராஜத சபா மத்யே ஹேம் நீவோபசிதோ மணி. ஸோ அப்படிப்பட்டவன், அவனுடைய காயாம்பு மலர் மாதிரியான திருமேனியும் அவனுடைய பீதாம்பரமும் வந்து ரொம்ப அழகான, அதை காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். கோல்டுக்கு வந்து எப்படி ஒரு சாஃபயர் ஜெம் வச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். காயாம்பூங்கிறது வந்து அது அவன் டார்க்காக இருக்கான். பிராட்டி வந்து ஒரு லைட்னிங் மாதிரி, மின்னல் மாதிரி இருக்காளோ இல்லையோ, அதே வந்து நாராயண சூக்தத்துலையும் அழகாக சொல்கிறார். ஷீ இஸ் லைக் லைட்னிங் அண்ட் ஹீ இஸ் ப்ளூ அண்ட் டார்க் லைக் அ கிளவுட் ஆர் காயாம்பு மலர் அப்படிங்கிற மாதிரி. சிச்சுவேட்டட் இன் த மிடில் ஆஃப் அ டார்க் கிளவுட், ஷீ ஷைன்ஸ் லைக் அ ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்னிங். அந்த டார்க் கிளவுடுங்கிறது எம்பெருமான சொல்கிறது அது. ஸோ அவனுடைய வட்சஸ்தலத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி வந்து எப்படி இருக்காருனாக்கா, நீலதோயத மத்தியஸ்தயம் வித்யுல்லேகேவ பாஸ்வரம். Situated in the middle of a dark cloud, she shines like a streak of lightning அப்படிங்கிற மாதிரி. இந்த காயாம்பூ மலருங்கிறது வந்து நிறைய
திவ்ய பிரபந்தங்கள்ல வருது. பூவை பூவண்ணாவின் கோயில் நின்றும் இங்கனை போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாறா இந்த அருளையில் ஒரு பாவான்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த பூவை பூவண்ணா காயாமலர் வண்ணன் காயாமலர் நிறவா. அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் வந்து இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி அதில் சொல்றாரோ இல்லையோ, காயாம்பூ மலர் பிறங்கள் அன்ன மாலை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். காயாம்பூவால பண்ண மாலை வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கானவன், அப்படிப்பட்ட திருமாலை அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அந்த வந்து இந்த நாபி வந்து நிமக்ன நாபிங்கிறது நம்ம பகவத் தியான சோபானம் பார்த்துருக்கோம் நம்ம. அதில் வந்து சுவாமி தேசிகன் வந்து எம்பெருமானுடைய திருநாபியை பற்றி சொல்கிறச்சே அது வந்து சுவாமி அது ரொம்ப ஆழமானது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப டீப்பானது. அது வந்து இட் ஹெல்ப் த வேர்ல்ட்ஸ் டியூரிங் த பிரளய காலத்தில் வந்து எல்லா உலகங்களையுமே அந்த நாபி வந்து அடக்கி வச்சுட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் நாபியினுடைய டெப்த் வந்து நமக்கு தெரியறது இது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஒரு கவி நயத்தோட சொல்கிறார் அவர். நாபிங்கிறது வந்து ஒரு வட்டமாக இருக்கோ இல்லையோ, வட்டமாக ஒரு குழி மாதிரி இருக்கோ இல்லையோ, அது எப்படின்னாக்கா எம்பெருமானுடைய முகத்தினுடைய அழகு, அந்த வெள்ளம் இருக்கே அது வந்து ஒரு வெள்ளம். ஸோ இமேஜின் தி எம்பெருமானுடைய திருமுகத்து அழகு வந்து இமேஜின் தேட் அஸ் அ ஃப்ளட் ஆஃப் பியூட்டி. அந்த ஃப்ளட் ஆஃப் பியூட்டி ஓடுறச்சே வந்து நடுவில் வேர்ல்பூல் மாதிரி அந்த நடுவில் வந்து நாபி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இட்ஸ் த வேர்ல்பூல் from the flood of Emperuman's beauty அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சம்பிரீணாதி பிரதிகலமசோ மானசம் சே சுஜாதா அப்படின்னு போறது. கம்பீரத்வாத் கச்சன சமயே गूढ़ निक्षिप्त विश्व நாளிகேன ஸ்புரித ரஜசா. அது மாத்திரம் இல்லை, அதில் வந்து அந்த நாபிலேருந்து வர்ற தாமரை பூல வந்து ஒவ்வொரு மகரந்த தூளும், so every speck of pollen வந்து இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் அ பிரம்மா அண்ட் பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவ்வளவு நிறைய பிரம்மாண்டங்கள், அவ்வளவு நிறைய பிரம்மாக்களை அது கிரியேட் பண்ண முடியும், இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. வேதசோ நிர்மிமாணாம் ரம்யாவர்த்தய த்யுதி சகச்சரி ரங்கநாதஸ்ய நாபிஹி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ரொம்ப அழகானது. திருவாய்மொழியிலையும் வந்து மேவி தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக் கமலம் முதல் கிழங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த நாபிக் கமலம் வந்து பிரம்மா, சிவபெருமான், இந்திரன் அவ எல்லாருக்குமே அது ஆதி மூலமாக இருந்திருக்கு. அதுலேருந்து பிரம்மன் வந்திருக்கான், பிரம்மன் வந்து சிவபெருமானை கிரியேட் பண்ணியிருக்கான், இந்திரனை கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறதோ இல்லையோ. அதனால அது அந்த ஆதி மூலமாக இருக்குது, த ஒரிஜினல் ரூட் காஸாக இருந்து அது நாவிக் கமல முதல் கிழங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனுடைய அபோர்டு அப்படிங்கிற அந்த கமலத்துக்கு, அந்த தாமரைக்கு முதல் கிழங்கே, அதுக்கு ஆதியாக இருக்கிற அபோர்டு வந்து எம்பெருமானுடைய திருநாபி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இதில் வந்து தனு மத்தியம்னு சொல்றாரோ இல்லையா, எம்பெருமான் வந்து எவ்வளவுதான் வந்து அவன் மைட்டியாக இருந்தாலும் அவன் வந்து பாடி ஷேப் வந்து பார்த்தேன்னாக்கா ஸ்லெண்டராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு, லூஸ் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எம்பெருமானுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை போல இருக்குது. ஸோ அது மாதிரி வேரியஸ் டயட்ஸ்லாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அவனுக்கு. அது வந்து தனு மத்தியம்னு சொல்றார். மத்தியம்னாக்க இடை, தனுனாக்க இழைச்சு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து வரதராஜஸ்தவத்தில் வந்து கூரத்தாழ்வான் வந்து ஒரு ஸ்லோகத்தில் அழகா சொல்றார். ரீசெண்டாக நம்ம வரதராஜஸ்தவம் வந்து நம்ம வந்து ஒரு உபன்யாசத்தில் பார்த்தோம். பட் அஃப்கோர்ஸ் அதில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால வி ஒன்லி சாம்பிள்டு அ ஃபியூ ஸ்லோகங்கள். பட் சாம்பிள் பண்ணாத ஒரு ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றாருனாக்கா, கூரத்தாழ்வான் எம்பெருமான் கிட்ட கேட்கிறார், சுவாமி நீ உலகத்தெல்லாம் உன்னுடைய வயத்துக்குள்ள வச்சுட்டு இருந்தீராமே சுவாமின், எப்படி சுவாமி அப்படியும் உன்னுடைய வயிறு வந்து இவ்வளவு ஸ்லெண்டரா இருக்கு, இழைச்சி போயிருக்கு, ஸ்லெண்டராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அண்டானாம் த்வஹத் உதரம் ஆஹமனந்தி சந்தக சந்தக, அதாவது இந்த ஞானிகள், பெரியவர்கள், த கிரேட் ஒன்ஸ் வந்து அவா ஆமனந்தி தே ப்ரொக்ளைம். என்ன ப்ரொக்ளைம் பண்றா? அண்டானாம் துவத் உதரம், அண்டங்கள் எல்லாம் உம்முடைய திருவயிற்றில வந்து ஸ்தானம் கொண்டு இருந்தன அப்படிங்கிற மாதிரி. ஸ்தானம் தத்வரத கதம் நோ கார்ஷ்யம் அஸ்ய, காஷ்யம்னாக்க ஸ்லெண்டராக இருக்கு. எப்படி சுவாமி உங்களுடைய வேஸ்ட் வந்து ஸ்லெண்டராக இருக்கு, எல்லா உலகங்களையும் அது சாப்பிட்டது அப்படின்னு ஞானிகள்லாம் சொல்றாளே சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அச்சுத சதகத்திலையும் அதே இது சொல்றார் சுவாமி தேசிகன் வந்து. அச்சுத சதகம்ங்கிறது வந்து திருவகீந்திரபுரத்தில் உள்ள பெருமாளை பற்றி சுவாமி தேசிகன் வந்து பிராகிருதத்தில் சாதிச்ச
இந்த ஒரு ஸ்லோகம் அது. பட் தேர்ஸ் ஆல்சோ சம்ஸ்கிருத வெர்ஷன் ஆஃப் இட். யூஸ்வலாக சாண்ட் பண்ணுறச்சே அந்த பிராகிருத வெர்ஷனை சாண்ட் பண்ணுவா. பட் இங்கே வந்து அடியேன் இஸ் கிவிங் the Samskrita version. Brahmandairapi bharitam kinkara satya tava kasman krisham உதரம் கிங்கர சத்திய அடியவர்க்கு மெய்யனே. கிங்கரன்னா அடியவர்கள், இப்போ கைங்கரியம் பண்றவர்கள். சத்திய அவளுக்கு மெய்யனாக இருப்பவனே, அடியவர்க்கு மெய்யனாக இருக்கின்ற திருவகீந்திரபுர பெருமாளே ஒன்னே. இந்த மாதிரி பிரம்மாண்டைரபி பரித்தம், பிரம்மாண்டம்லாம் கூட எல்லா பிரம்மாண்டங்களும் இட் வாஸ் ஃபில்ட், தே ஃபில்ட் யுவர் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி இருக்கிறச்சே எப்படி சுவாமி இது வந்து இவ்வளவு ஸ்லெண்டரா இருக்குன்னு அவரும் அச்சுத சதகத்துல வந்து சுவாமி தேசிகனும் கேட்கிறார். அவர் இதை வந்து திருவாய்மொழியில வந்து இந்த இடை இவ்வளவு சின்னதா இருக்குங்கிற மாதிரி சொல்றச்சே வந்து செய்ய தாமரை கண்ணும் அல்குலும் சிற்றிடையும் வடிவும் மொய்யநீள் குழல் தாழ்ந்த தோள்களும் பாவியன் முன் நிற்குமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா நாயிகா பாவத்துல வந்து இவர் சொல்றார். அவர் ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்றார், திருக்குறுங்குடி நம்பி பத்தி எங்கனேயோ அன்னை மீர்காள் அப்படிங்கிற அந்த ரொம்ப அழகான அந்த பதிகத்துல வந்து சொல்றார். அவர் செய்ய தாமரை கண்ணும் அல்குலும் சேயற்றிடையும் வகடியும் மொய்ய நீள் குழல் தாழ்ந்த தோள்களும் பாவிய என் முன்னேற்குமே. செய்ய தாமரை கண்ணும், சிவந்த தாமரை மாதிரி கண்கள் இருக்கு. அல்குலும் அதே மாதிரி ஹிப்ஸ், இது சிற்றிடையும், இந்த வெயிஸ்ட் வந்து சின்னதா இருக்கு, நேரோவா இருக்குது. இப்படிப்பட்ட வடிவம், அழகான வடிவம். மொய்ய நீள் குழல், திருக்குழல்கள் வந்து தலைமயிர் வந்து மொய்ய டென்ஸாக இருக்கு, நீளமாக இருக்கு. தாழ்ந்த தோள்களும், தோள்கள் வரைக்கும் தாழ்ந்திருக்கு. பாவியேன் முன் இருக்குமே. அவ்வளவு அழகான தோற்றம் வந்து கண் முன்னாடி நிற்கிறது. இப்படி இருக்கிறச்சே தாய்மார்களே எதுக்காக வேண்டி, எப்படி நான் அவன் மேல how can I not fall in love with him அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மாமார்கள்லாம், அம்மாக்கள், இந்த பெரிய லேடிஸ் ஆஃப் த ஹவுஸ் அவளை சண்டை போடுறாள். அதே மாதிரி திருவாய்மொழி 853 வந்து படிசேர் மகர குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேர் இடையும் அமைந்ததோர் தூநீர் முகில் போல் தோன்றாயே அப்படின்னு ரொம்ப அழகானது. அதாவது முடிசேர் சென்னி அம்மா நின் மொய் பூம் தாம தன் துழாய் கடிசேர் கண்ணி பெருமானே என்று என்று ஏங்கி அழுதக்கால். சுவாமி வந்து வெவ்வேறு பெயர்கள் சொல்லி என்று இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி இன்னொரு பேர் சொல்லி ஏங்கி அழுதக்கால், அப்படியே அழுதுண்டே இருக்கேன்னா, அப்படி இருக்கச்சே நீர் ஒன்று பண்ணலாமே. படிசேர் மகர குழைகளும், ஸோ மகர குண்டலங்களும், பவழவாயும் பவழம் போல உன்னுடைய திருவாயும், நாள் தோளும் இந்த சதுர்புஜங்களும், துடிசேர் இடையும் இந்த ஸ்லெண்டராக இருக்கிற உன்னுடைய இடையும் அமைந்ததோர் எல்லாத்தையும் வச்சுண்டு ஒரு தூநீர் முகில் போல் தோன்றாயே. ஒரு கால மேகம் வந்து வெறும் அதாவது எம்பெருமான் வந்து ஒரு காலமேக கலர்ல இருக்கான் இல்லையா. அவன் வந்தானாக்கா காலமேகம் வந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த காலமேகம் வெறும் ஸ்பெஷல். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காலமேகம் தட் யூ see up in the sky. ஏன்னாக்க இந்த எம்பெருமான் அப்படிங்கிற காலமேகத்துக்கு வந்து இந்த படிசேர் மகர குழைகள், பவழவாய், நாள் தோள்கள், துடிசேர் இடையெல்லாம் இருக்கு. அந்த எல்லாம் இந்த ரெண்டு எல்லாமா சேர்ந்து வரைச்சு அந்த அழகை நான் பார்க்கணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதே மாதிரி இந்த ஸ்ரீவத்சங்கிறது வந்து தேவநாயக பஞ்சாசத்துல வந்து எம்பெருமான், அதுவும் தேவநாயக பஞ்சாசத்துலேயும் வந்து அதுவும் திருவகீந்திரபுரம் பெருமாளை பற்றினது, தேவநாயக பெருமாளை பற்றினது. அவருக்கு நிறைய பேர் உண்டு. அடியவருக்கு மெய்யன், தேவநாயக பெருமாள், அச்சுதன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர்கள் உண்டு. ஸோ இந்த தேவநாயக பஞ்சாசத் அப்படிங்கிறதுல வந்து சொல்றார், ஸ்ரீதேவி வந்து அவனுடைய அதை பற்றி சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி அந்த ஸ்ரீவத்சம்ங்கிற பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. ஸ்ரீஹி வசதி அஸ்மின் இதி ஸ்ரீவத்சக அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீதேவி வந்து வசதி, அவள் வசிக்கிறாள் அவள், அதனால அது வந்து ஸ்ரீவத்சகன்னு சொல்லப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். தேவநாயக பஞ்சாசத்துல வந்து சுவாமி தேசிகன் வந்து சுவாமி உம்முடைய திருமார்புல வந்து ஸ்ரீவத்சம் இருக்கு, கௌஸ்துபம் அப்படிங்கிற மணி இருக்கு, ஸ்ரீதேவி வேற அங்க குடிகொண்டிருக்கா, அது மேல வனமாலை வேற இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் க்ளோரியஸ் மார்க்ஸ்லாம் இருக்குது, க்ளோரியஸ் அது ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதை நான் பார்த்து அடியேன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அடியேனுடைய பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்ரீவத்ச
கௌஸ்துபயம் ரமஹ வனமாலிகாங்கம் சிந்தானுபூய லபதயம் சரிதார்த்ததாம் நஹ. ஸோ அவரும் வந்து இவர் அனுபவிக்கிற மாதிரி அந்த ஸ்ரீவத்சம் அதெல்லாம் அனுபவிக்கிறார். கௌஸ்துபம் தாயார் இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அவர். சரியா? ஸோ அது வந்து இந்த எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிக்கிற முதல் ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் வந்து அடுத்த ஸ்லோகம் வந்து எம்பெருமானுடைய புஜங்கள் அதை அனுபவிக்கிறார் அவர். அதை வந்து சொல்றச்சே வந்து முதல்ல என்ன சொல்றாருனாக்கா எம்பெருமானுடைய வீரத்தை பத்தி சொல்றார் அவர். ஏன்னாக்கா எம்பெருமானுடைய புஜம்னு சொல்றச்சே தோல்லேருந்து ஆரம்பிச்சு கை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஸோ அதனால இந்த வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி டிஸ்கிரைப்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது எம்பெருமான் வந்து சார்ங்கம் அப்படிங்கிற வில்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்கான். அஃப்கோர்ஸ் ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவனுடைய கோதண்டபாணி அவன் வந்து வில்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்கானது. அப்போ அந்த யூஸ் பண்ணதுனால அவனுடைய விரல்கள் வந்து அந்த நான் தழும்பால, இந்த நான் இருக்க போஸ்ட்ரிங், நான்னாக்க போஸ்ட்ரிங், அது தழும்பு அதனுடைய ஸ்கார்னால கடினமான ரஃப்பாக இருக்குமோ இல்லையோ சாஃப்டாக இருக்கிற ஸ்கின் வந்து இந்த நாளை பிடிச்சி ஏரோஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்க அந்த ஃப்ரிக்ஷனால் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் போய் கொஞ்சம் ஹார்டாகுமோ இல்லையோ அது தான் சொல்கிறார். உன்னுடைய கைகள் எப்படிப்பட்ட கைகள் தெரியுமா சுவாமின்னு அப்படின்னு கைகளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். நான் தழும்பால, ஸோ போஸ்ட்ரிங் ஸ்கார்ஸ்னால கடினமான மேட் ரஃப், ரெண்டட் ரஃப், அப்படிப்பட்ட கைகள் அப்படிங்கிற மாதிரி. பட் ரிமெம்பர் தட் இவென்ச்சுவலி 46வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து எல்லாமே ஒரு இந்த 2ஆம் வேற்றுமையில் இருக்கும். ஸோ அதனால வந்து வாட் ஹி ரியலி மீன்ஸ் இஸ் நான் தழும்புனால கடினமாக இருக்கின்ற கைகளை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, மங்களம் அளிக்கும் கைகள், எல்லாருக்கும் ஆசிரியக்கிறவாளுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கின்ற கைகள் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட கைகள் உடைய உன்னை என்று நான் மகிழ்விப்பேன் கைங்கரியத்தால் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வரப்போகுது. அது மாத்திரம் இல்லை, அந்த இந்த முழங்கால் வரைக்கும் தொங்கும் கைகளை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஜானுபாகுன்னு சொல்லுவாள் இல்லையோ. ஸோ முழங்கால் வரைக்கும் அந்த தொங்குறது கை, அதான் கை வந்து நீளமாக இருக்கணுமா. ஸோ வீரனுக்கு அழகு வந்து கை சின்னதாக இருந்தால் அவன் அவ்வளோவா வீரனுக்கு அழகு இல்லை. அதனால் அந்த கை வந்து நீளமாக இது முழங்கால் வரைக்கும் தொங்கணும். அதுதான் முழங்கால் வரைக்கும் தொங்கும் அப்படிப்பட்ட கைகள் உடைய ஒன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரம் இல்லை, அந்த இந்த திருவினுடைய ஸ்ரீதேவி இருக்காளே, அவள் வந்து காதில் வந்து பூக்கள் போட்டுருக்கா. காதில் வந்து என்ன போட்டுருக்கான்னாக்கா கருநெய்தல் பூ. கருநெய்தல்ங்கிறது அனதர் ஒரு ஆல்சோ டார்க் கலர்ட் ஃப்ளவர். அது அந்த பூ. அப்புறம் காது அணியும், ஸோ அவள் போட்டுருக்கிற காதில் போட்டுருக்கிற ஆபரணமும், அப்புறம் ஸ்ரீதேவியினுடைய கலைந்த குழலும், எம்பெருமானை வந்து அணைக்கரிச்சு அவளுடைய குழல் வந்து கலைஞ்சு போகிறதுன்னு சொல்கிறார் அவர். அப்படிப்பட்ட இந்த 3 விஷயங்களும் அழுந்தினது, அதுகள் வந்து they pressed on him. அதனால் வந்து அதை அந்த தடங்கள் தெரியறது அப்படிங்கிற மாதிரி, அது அழுந்தியதை காட்டும் கைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட 4 கைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ உனக்கு 4 கைகள் இருக்கு. அந்த 4 கைகளும் எப்படின்னாக்கா அதில் வந்து மார்க்ஸ் தெரிகிறது. ஐம் ஏபிள் டு see the marks made by ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவினாக்கா அவள் ஒன்று அணைக்கரிச்சே வந்து அவளுடைய காதில் அணிஞ்சிருக்கிற பூ, கருணைதல் பூ, காது அணியும் whatever ஆபரணம் she is wearing. அது மாத்திரம் இல்லை, அவளுடைய கலைந்த கூந்தல் கூட அவன் மேலே வந்து இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு. அந்த அளவுக்கு அவன் வந்து டெண்டராக இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி, சாஃப்ட் ஸ்கின் உடையவன் அப்படின்னு. இப்படிப்பட்ட 4 கைகள் உடைய அந்த 4 கைகளால் பிரகாசிக்கின்ற உன்னை 46வது ஸ்லோகம் என்று நான் மகிழ்விப்பேன் கைங்கரியத்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அதை வந்து இது பார்க்கலாம். இது ஸோ இங்கே வந்து ஜியா கிண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஜியா கிணனாக்கா நான் தழும்பால் அப்படிங்கிற மாதிரி. நான் தழும்பால் கர்க்கஷைஹினாக்கா இந்த மேட் ரஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட நான் தழும்பினால் கடினமாக இருக்கின்ற கை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அது சுபைஹி மங்களத்தை கொடுக்கும் கைகளை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட கைகளை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சதுர்பிஹி ஆஜானு, சதுர்பிஹிங்கிறது 4, சதுர்பிஹி புஜைஹின்னு வரப்போகிறது, 4 கைகளை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அதை பின்னாடி பார்க்கலாம். அது ஆஜானுனாக்க முழங்கால் வரைக்கும், விளம்பிபிஹி தொங்குகின்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ
முழங்கால் வரைக்கும் தொங்குகின்ற சதுர்பிகி புஜைகி 4 கைகளை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, பிரியான்னு ஸ்ரீதேவியை சொல்றார். அந்த பிரியா பிரியா அவதம்ச, அவளுடைய காதில் அணிஞ்சிருக்கின்ற, பிரியான்னு சொல்லப்படுற அந்த ஸ்ரீதேவி அவளுடைய அவதம்ச காதில் அணிஞ்சிருக்கின்ற உத்பலங்கிறது நீலோத்பலன் அப்படின்னு ஒரு புஷ்பம் சொல்லுவாள். அதை கருணைதல்னு சொல்லுவா. நீலோத்பல புஷ்பம் காதில் அணிஞ்சுட்டு இருக்காளே அந்த புஷ்பம். அதுக்கப்புறம் கர்ணபூஷண, அவள் காதில் இருக்கிற ஆபரணம். அது தவிர இந்த ஸ்லத அலக ஆபந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது இந்த கலைந்த குழலும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்லக அலக ஆபந்த அப்படின்னாக்க கலைந்த குழல் இருக்கே, அது அதிலுடைய விமர்த, அதனுடைய மார்க்ஸுகள், தடங்கள், பிரஸிங் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடியேன் எழுதியிருக்கேன். அதில் அப்படிப்பட்டது ஷம்சிபிஹி அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதெல்லாம் காட்டுகின்றது, இந்த மாதிரியான மார்க்ஸை காட்டுகின்ற கைகளை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இந்த விதத்தில் உன்னுடைய கைகளில் முதல் காரியம் இந்த வீரத்தை காட்டுகின்ற இந்த நான் தழும்பு, அது அதை ரஃப் ஆக்கியிருக்க, அந்த ரஃப்னஸ் தெரிகிறது எனக்கு. அது மங்களத்தை கொடுக்கறது உன்னுடைய கை. அது மாதிரி ஆஜானுபாகுவாக முழங்கால் வரைக்கும் தொங்குறது. அப்புறம் ஸ்ரீதேவி அவளுடைய காதில் அணிஞ்ச விஷயங்கள், அவளுடைய கலைந்த குழல் எல்லாம் உண்மையில அழுத்தினதுனால அந்த மார்க்ஸ்கள்லாம் நன்னா 4 சதுர்புஜங்கள்லையும் தெரிகிறது. இவை எல்லாவற்றினாலையும் பிரகாசிக்கின்ற உன்னை அப்படிங்கிற மாதிரி, அப்படிப்பட்ட உன்னை என்னைக்கு நான் சுவாமி மகிழ்விப்பேன் கைங்கரியத்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? அது பார்க்கலாம். போஸ்டிங் ஸ்காருங்கிறது அவனுடைய அவன் ஒரு வீரன், பெரிய வீரன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி. அது ரொம்ப ரகுவீர கத்தியத்திலேயே அவன் மகாவீர வைபவம் தான் பேர் வச்சிருக்கார் அவர். அது ஆரம்பிக்கிறதே அப்படிதானே. ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய அப்படின்னு அந்த தேவாசுர யுத்தத்தெல்லாம் அவனுடைய காமிச்ச பராக்கிரமத்தெல்லாம் ரொம்ப எடுப்பா சொல்றாரோ இல்லையோ. ஸோ அவன் பெரிய வீரன்கிறது அது இட்ஸ் நோட் சீக்ரெட். அதை ரகுவீர கத்தியத்தில் அழகாக ஆரம்பிக்கிறச்சே சொல்லியிருக்கார். சுவாமி அதை இன்டெரக்டா சொல்றார். அது அந்த ஜியாக்கிண அப்படிங்கிற மாதிரி, அந்த நான் தழும்பு உடையவன் அப்படிங்கிற மாதிரி. அதனால கங்கஷைகி அப்படிங்கிற மாதிரி கடினமானது, ரஃப்பான ஸ்கின்னை உடைய அப்படிப்பட்ட கைகளை உடையவன் அப்படின்னு. சுபைஹி அப்படின்னாக்க இந்த சுபம் கொடுக்கிற கைகளை உடையவன் அப்படிங்கிற மாதிரி, மங்களத்தை கொடுக்கின்ற கைகளை உடையவன் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னாக்கா காமாசி காஷ்டகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார். எம்பெருமானுடைய கைகள் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் சரி, ஆசிரியர்களை காப்பாத்துறதுக்கும் அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கும் 2 கைகளும் நான் முன்னாடி நீ முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சண்டை போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஹிரண்ய கஷிபுவை கொல்றச்சே அவனுடைய மார்புலேருந்து ஸ்பிளிட் பை வஜ்ராயுதம் மாதிரியான நெயில்ஸ், அப்படிப்பட்ட நரசிம்மனுடைய நகங்கள் பிளக்கரைச்சே came a flood of blood unrestrained. கொஞ்சம் கூட தடையில்லாம ஒரு ரத்த வெள்ளம் ஒழித்து அது it made his hands look like evening sky அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த நரசிம்மனுடைய கைகள் என்ன காப்பாற்றட்டும். அந்த கைகள் என்னன்னாக்கா they demonstrated competition as in I am first அப்படிங்கிற மாதிரி ஒன்னுக்கு பேட்டில் பண்ணிட்டு சண்டை போட்டுன்றதுகள். அப்படிப்பட்ட கைகள் என்னை காப்பாற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அகம் பிரதமிகா மிதக, அகம் பிரதமிகா நான் தான் முதல்ல, நான் தான் பிரதம அப்படின்னாக்க முதல்னு அர்த்தம் இல்லையா. அகம் பிரதமிகா மிதக, நான் தான் முதல்னு 2 சண்டை போடுறதுகள். அப்படிப்பட்ட பிரகட்டித ஆகவா வாகவக அப்படிங்கிற அப்படிப்பட்ட சண்டை போடுற அந்த கைகள் இருக்கே, ஆசிரியர்களை காப்பாற்றுறதுக்கும் சரி, துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் சரி, எம்பெருமானுடைய கைகள் போட்டி போடுறதே, அந்த கைகள் என்னை காப்பாற்றட்டும் சொல்றார். ஸோ மங்களங்களை அழிக்கிறதுக்கும் எம்பெருமானுடைய கைகள் போட்டி போடுறது, நான் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சுபைகி
சுபைகி மங்களத்தை கொடுக்குற கைகள் பற்றி சொல்கிறச்சே வந்து ரொம்ப அழகான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ப்ராவர்ப்னு வச்சுக்கோங்க. அதாவது தானேன பாணிகி நது கங்கணேன அப்படிங்கிற மாதிரி. அதாவது கைக்கு அழகு கொடுக்கறது என்னதுன்னு பார்த்து கேட்டேன்னாக்க அது வந்து கங்கணத்தினாலே, அதாவது கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்கிறதுனாலே கைக்கு அழகு வருதுன்னாக்கா இல்லை. தானேன பாணிகி தானம் கொடுக்கறதுனால தான் கைக்கு அழகு வருது. கங்கணேன இது என்ன கங்கணேன கங்கணம் போட்டு இது பிரேஸ்லெட் போட்டுன்றதுனால அப்படிங்கிற மாதிரி. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்னு சொல்கிறார்களோ அந்த மாதிரி இட்டார் இது வேறு இல்லாத வாளுக்கு கொடுக்கறதுன்னு இருக்கேன். அப்படி பண்ணுறவா தான் வந்து அது வந்து பெரிய விஷயம். அப்படிப்பட்டவா தான் மேலோர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி the four-armed God is the giver of the four புருஷார்த்தம் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுக்கு வந்து இந்த சுபத்தை கொடுக்கிறார். சுபைகி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா, மங்களத்தை கொடுப்பவனை, மங்களத்தை கொடுக்கும் கைகளை உடையவனை நான் எப்பொழுது நான் கைங்கரியம் பண்ணி சந்தோஷப்படுத்த போறேன்னு பின்னாடி வரப்போறதே. அந்த மங்களத்தை கொடுக்குற கைகள் வந்து எம்பெருமானுக்கு சதுர்புஜம்னு சொல்கிறாளே 4 கைகள்னு. எதுக்குனாக்க 4 விதமான புருஷார்த்தங்கள் இருக்குது. ஸோ தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்கிறார் இல்லையோ, அது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு இந்த மாதிரியான 4 புருஷார்த்தங்களை கொடுக்கறதுக்காக அவன் 4 கைகள் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் சொல்கிறா சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாஹதா தேவக சதுர்புஜக அப்படிங்கிற மாதிரி. அதனால 4 கைகளால் அள்ளி அள்ளி கொடுக்குறான், அள்ளி அள்ளி மங்களத்தை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆஜானு விளம்பிபிகி, இந்த ஆஜானு விளம்பிபிகி நீளமாக தொங்குகின்ற முழங்கால் வரைக்கும் தொங்குகின்றது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு மகா புருஷ லட்சணம் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் ஒன்று வால்மீகி ராமாயணத்தில் வருது. அதாவது ஹனுமான் வந்து முதலாக ராமன் லக்ஷ்மணர்களை கிஷ்கிந்தேல மீட் பண்ணுறச்சே அவனுக்கு யாருன்னு தெரியல. அதனால அவன் சொல்றான், ஸ்ரீராமன் கிட்ட சொல்றான், நீங்க வந்து இவனை பார்த்தாக்க வந்து பெரிய வீரர்கள் மாதிரி இருக்கே, ரொம்ப ஒரு ஆஜானு பாகுவா இருக்கேள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வித் லாங் அண்ட் வெல் ரவுண்டட் கிளப் லைக் ஆர்ம்ஸ் யூ ஆர் worthy of all ornaments. அதாவது இவங்களுடைய கைகளை பார்த்தாக்க ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல, ரொம்ப ஒரு அந்த அதிமானுஷன் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாள், அந்த மாதிரி அமானுஷமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கைகள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வீரன் வந்து நிறைய ஆபரணங்கள் போட்டு தன்னை அலங்கரிச்சுக்கணும், அது இஸ் worthy of it. ஆனா அப்படிப்பட்ட நீ வந்து ஹவுகம் சுவாமி நீர் ஒண்ணுமே போட்டுக்கல, ஒண்ணுமே அணிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆயதாக்ஷய சுவ்ருத்தாக்ஷயம் பாஹவக பரிகோபமாம் சர்வபூஷண பூஷார்ஹாம் சர்வபூஷண பூஷார்ஹாக தி worthy of wearing all ornaments. அப்படிப்பட்ட நீர் வந்து கிம் அர்த்தம், என்ன அர்த்தம் சுவாமி இது? why is it சுவாமி? ந விபூஷிதாக பூஷணமே இல்லாம ஆபரணமே இல்லாம இருக்கிறே சுவாமி, என்ன விஷயம் சுவாமி, அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹனுமான் ரொம்ப அழகா கேட்கிறான். ஸோ அந்த விதத்துல வந்து இந்த ஆஜான விளம்பிபிங்கிறது அதாவது முழங்கால் வரைக்கும் தொங்குற கைகள் வந்து அது தொங்குறது. அப்படிப்பட்ட கைகள் வந்து ஒரு புருஷனுக்கு அழகு, மகா புருஷனுக்கு முக்கியமான அழகு அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது சரியா? ஸோ அது 33வது ஸ்லோகம். அது 34 and 35 பார்க்கலாம். ஸோ எம்பெருமானுடைய திருமேனியை தான் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது அவர் டிஸ்கிரைப் பண்றதை பார்த்துட்டு இருக்கோம். அதை இப்போ வந்து எம்பெருமானுடைய திருக்கழுத்து அந்த திருமுகத்தை பத்தி சொல்றார். அவர் சொல்றச்சே வந்து சொல்றார், எம்பெருமானே உம்முடைய திருமுகம் இருக்கே, அந்த திருமுகம் வந்து சந்திரனையும் சரி இது தாமரையையும் தோக்கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏஐ வந்து எப்படி அது அழகான பிக்சர் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. உம்முடைய திருமுகம் வந்து சந்திரனையை தோற்கடிக்கிறது தாமரையையும் தோற்கடிக்கிறது அப்படின்னு அதை பத்தி ஒரு படம் வர அப்படின்னு படம் வரைஞ்சிருக்கு. பட் எனிவே அது சொல்றச்சே வந்து என்ன சொல்றாருனாக்க, ஸோ எம்பெருமானுடைய கழுத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போறார், எம்பெருமானுடைய திருமுகத்தை பற்றி சொல்ல போறார் அவர். அது வந்து முதல்ல மகர குண்டலங்கள், இந்த குண்டலங்களை பற்றி சொல்றார் அவர். இந்த குண்டலங்கள் வந்து உயர்ந்த பருத்த தோள்வரை தொங்கும் குண்டலம் திருக்குழல் கற்ற இவற்றால் அழகு பெற்ற சங்கு போன்ற கழுத்து. ஸோ ஆக்சுவலி கழுத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்றார் முதல்ல. அது எப்படின்னாக்க சங்கு போன்ற கழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது சங்கு மாதிரி கழுத்து இட்ஸ் an interesting word. சங்கு வாட்ஸ் a connection between a சங்கு and a கழுத்து சுவாமி அப்படின்னாக்க, எம்பெருமானுடைய கழுத்துல வந்து 3 ரேகைகள் இருக்குமாம். அது
ஜஸ்ட் லைக் சங்குக்கும் ரேகைகள் இருக்கும் இல்லையா, லைன்ஸ் இருக்குமோ இல்லையோ, அது மாதிரி எம்பெருமானுடைய திருக்கழுத்துலேயும் 3 ரேகைகள் இருக்குமா, அதனால அது சங்கு போன்ற கழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி சங்குக்கு ரேகைகள் இந்த லைன்ஸ் இருக்கோ அது மாதிரி எம்பெருமானுடைய கழுத்துலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது இன்ஃபேக்ட் தமிழில் வந்து சங்குங்கிறதுக்கு இது another மீனிங், அது சங்கை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவா. சங்கை பிடிச்சிட்டானா கழுத்தை பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ that's interesting. I don't know how that came about. அது எனக்கு தெரியாதது. பட் எனிவேஸ் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தட் சங்கு போன்ற கழுத்துங்கிறது மேபி இந்த ஸ்லோகத்தை பார்த்து தான் சங்கை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளான்னாங்கிறது தெரியல எனக்கு. பட் எனிவேஸ் என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னோட கழுத்து வந்து சுவாமி ரொம்ப அழகு பெற்ற சங்கு போன்ற கழுத்து. உன்னுடைய கழுத்துக்கு அழகு கொடுக்குற விஷயங்கள்னு 1-2 சொல்கிறேன் சுவாமி. முதல்ல அந்த காதில் தொங்குற குண்டலங்கள் இருக்கே, அதுவும் அதனால அழகு பெற்ற சங்கு போன்ற கழுத்து. அதாவது தோல் வரை தொங்கும் குண்டலம், தோல் வரைக்கும் காதுலேருந்து தொங்குறது அந்த குண்டலம் ரொம்ப அழகா இருக்குது. அது இது உங்களுடைய தோல் எப்படி இது, அது உயர்ந்த தோல், அது பருத்த தோல் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அதாவது உங்களுடைய தோள்கள் வந்து ஒசரமாக இருக்கு, அது மாத்திரமல்ல மைட்டி மேசிவாக இருக்கு. பருத்தனாக்க மேசிவ், ஒரு நோஞ்சானாக இல்லாமல் ஒரு மைட்டியாக இருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த பருத்த தோல் வரைக்கும் தொங்குற குண்டலம் இருக்கே, அதனால அழகு பெற்ற சங்கு போன்ற கழுத்து. அப்படிப்பட்ட அதனால அது அழகு கொடுக்கறது உங்களுடைய கழுத்துக்கு. ஸோ அந்த கழுத்துன்னு சொன்னாக்க என்னன்னாக்க, அப்படிப்பட்ட கழுத்து உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். இந்த அப்படிப்பட்ட உடைய உன்னை அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமைக்கு கொண்டு போய் முடிச்சிருங்கோ. அதே மாதிரி உங்களுடைய இந்த முகம் இருக்கே, அப்படி முகம் எப்படின்னாக்க, அந்த தாமரையை பீட் பண்ணுறது, அது மாதிரி சந்திரனையும் பீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. சந்திரனை பீட் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்கிறார் அவர். அந்த சந்திரன் வந்து பூர்ண நிர்மல சந்திர பிம்பம். அந்த சந்திரன் வந்து பூர்ணமாக பௌர்ணமியாக இருக்கிறச்சே எவ்வளவு அழகாக இருப்பான். அது அவனுடைய சந்திர பிம்பம் எவ்வளவு அழகாக இருக்கும். அது மாதிரியான வதனம் நமக்கு, முகம் நமக்கு. அதுவும் நிர்மல தோஷமே இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட பூர்ணமான நிர்மலமான அந்த சந்திரன் இருக்கானே, இந்த வட்டமான சந்திரன், இந்த சந்திர பிம்பம் இருக்கே, அதை வந்து உம்முடைய திருமுகத்தினுடைய ஒளியினால, அதனுடைய ஸ்பிளண்டர்னால, அதனுடைய தேஜஸ்னால வென்ற முகம், வென்றனாக்கா தோற்கடிச்ச முகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சந்திரனை தோற்கடிச்சது சுவாமி உம்முடைய முகத்தினுடைய அழகு. அப்படிப்பட்ட ஒரு முகத்தின் இருக்கே, அப்படிப்பட்ட முகமுடையவர் நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ உம்முடைய முகம் வந்து சந்திரனை தோற்கடிச்சது, அது மாத்திரமல்ல தாமரையையும் தோற்கடிச்சது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாமரையும் வந்து முகத்தாமரைன்னு சொல்லுவோம். பெருமானுடைய முகத்தை வந்து தாமரைக்கு நிறைய கம்பேர் பண்ணுவா. பட் அந்த தாமரையும் தோற்கடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த விதத்துல சந்திரனையும் உன்னுடைய திருமுக ஒளியாலே வென்றது உன் முகம். அதே மாதிரி தாமரையையும் உன்னுடைய திருமுக ஒளியாலே வென்றது முகம். அப்படிப்பட்ட முகத்தை உடைய உன்னை, கண்ணை பறிக்கும் சோபை உடைய உன்னை, அதாவது டேஸ்லிங் பியூட்டி உடையவர் அப்படிங்கிற மாதிரி. கண்ணை பறிக்கிற சொல்ற மூலியம் டேஸ்லிங் பியூட்டி, கண்ணை பறிக்கிற சோபை உடைய உன்னை, அப்படிப்பட்ட உன்னை என்னைக்கு சுவாமி நான் கைங்கரிய நல்ல நித்திய கிங்கரனாகி அடியேன் உமக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு கைங்கரியம் பண்ணி உமை சந்தோஷப்பட வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமானுடைய கழுத்தை சொல்றார். கழுத்து வந்து குண்டலத்தினால வந்து குண்டலத்தினால பிளஸ் அந்த திருக்குறள் கற்றை எம்பெருமானுடைய திருக்குறள்கள் வந்து குப்பியச்சோழி அப்படின்னு சொல்றாங்களே, இந்த சோழ நாட்டு பெண்களுக்கு கோபம் வந்துனாக்கா வக்கரமா பேசுவாளாம். அது மாதிரி திருக்குறள், எம்பெருமானுடைய திருக்குறளும் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம சுருளாக இருக்கும்னு சொல்லுவா. அந்த திருக்குறள் கற்றையினால அழகு பெற்ற கழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ குண்டலத்தினாலையும் திருக்குறள் கற்றையினாலும் அழகு பெற்ற உம்முடைய கழுத்து. எல்லாம் அழகு பெற்றனாக்கா அதுக்கு முன்னாடி அழகு இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை, அழகு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட சங்கு போன்ற கழுத்து, அந்த கழுத்து வந்து உடைய உன்னை, அது மாத்திரம் இல்ல பூர்ண சந்திரனையும் சரி தாமரையும் தோற்கடிக்கின்ற அந்த அளவுக்கு ஒளி முகத்தில் உள்ள தேஜஸ் இருக்கு உமக்கு. அப்படி அந்த முகமுடைய உண்மை, அப்புறம் கண்ணை பறிக்கிற டேஸ்லிங் பியூட்டி உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு அவர். சரியா? ஸோ வார்த்தைகள் பார்க்கலாம். அது முதல்ல குண்டலத்தை சொல்றார், இது குண்டலா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சொல்றச்சே வந்து என்ன சொல்றாருனாக்க, ஸோ உதக்ர பீன ஸோ உதக்ரனாக்கா உசந்த அப்படிங்கிற மாதிரி, உயர்ந்த அப்படிங்கிற மாதிரி, ஹை அப்படிங்கிற மாதிரி. பீனனாக்க மேசிவ், பெருசாக இருக்கின்ற ஷோல்டர்ஸ்னாக்க நோஞ்சானா இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக மைட்டி அண்ட் மேசிவாக இருக்கு. அப்படிப்பட்ட அது வந்து பீன அம்ச விளம்பி குண்டல. ஸோ அது வரைக்கும் வருகின்ற அம்சனாக்க தோல் வரைக்கும் வருகின்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ உதக்ர பீன அம்ச. ஸோ
உயர்ந்த பருத்தனாக்க ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்கின்ற தோள்வரை விளம்பி தொங்குகின்ற குண்டலம் உடையவர் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அலக ஆவலி பந்துர அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அலக ஆவலி பந்துர அப்படின்னாக்க, அதாவது ஆவலின்னாக்க அலக்கனாக்க தலைமயிறுது, ஆவலினாக்க இந்த தீபாவளின்னு சொல்றோமோ இல்லையோ, தீப ஆவளி வரிசை அப்படிங்கிற மாதிரி. குழல் வரிசை அப்படிங்கிறது தான் அலக ஆவலிங்கிறது. ஸோ திருக்குழல் வரிசை, ஸோ கேர்ள்ஸ் ஆஃப் ஹேர் அப்படிங்கிற மாதிரி அலக ஆவலி பந்துர அப்படிங்கிற, அதனால அழகு பெற்ற கம்பு கந்தரம் அப்படிங்கிற மாதிரி சங்கு போன்ற கழுத்து. ஸோ அந்த கம்பு கந்தரம் சங்கு போன்ற கழுத்து வந்து பந்துர, அது வந்து அழகு பெற்றது. எதிலான அழகு பெற்றது? ஒன்று இந்த குண்டலங்கள்னால, உதக்ர பீன அம்ச விளாம்பி குண்டல, உயர்ந்த பருத்த தோள்வரை தொங்குகின்ற குண்டலங்கள்னாலும் சரி, அலக ஆவளி திருக்குழல் வரிசையினாலும் சரி, பந்துர அழகு பெற்ற கம்பு கந்தரம் சங்கு போன்ற உம்முடைய கழுத்து உடைய உன்னை எப்பொழுது நான் மகிழ்விக்க போகிறேன், சந்தோஷப்படுத்த போறேன். அதே மாதிரி முகஸ்ரீயா, உம்முடைய முகத்தினுடைய ஒளியினாலே நியக்கிருத்தனாக்க தோற்கடிக்கப்பட்ட, டிஃபீட்டட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பை த ஷைன் ஃப்ரம் யுவர் ஃபேஸ் டிஃபீட்டட் ஆர் த ஃபாலோயிங் திங்ஸ். என்னது? பூர்ண நிர்மல அமிர்தாம்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அமிர்தாம்சு பிம்ப, பூர்ணமான நிர்மலமான அமிர்தாம்சு பிம்ப சந்திரபிம்பம். ஸோ உம்முடைய முகத்திலேருந்து வர ஒளியினால தோற்கடிக்கப்பட்ட முதல் விஷயம் என்னது? இந்த மாதிரி பூர்ணமாக நிர்மலமாக இருக்கின்ற சந்திரபிம்பம். அது மாத்திரம் அல்ல, அதே மாதிரி அம்புருக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தாமரை பூ இருக்கே, அதுவும் அதனால் தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட, அது மாத்திரம் அல்ல, உஜ்வல ஸ்ரீயம் அப்படிங்கிற மாதிரி டாஸ்லிங் பியூட்டி இருக்கு. இப்படிப்பட்ட உன்னை நான் என்னைக்கு சுவாமி உமக்கு திருப்திப்படுத்த போறேன், உம்மை சந்தோஷப்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? உதக்ரபீனாம் சவிலம்பி குண்டலாயம் லகாவலே பந்துர கம்பு கந்தரம் முக ஸ்ரீயா ன்யக்ருத பூர்ண நிர்மலாயம் மிருதாம் சுபிம்பாம் புருகோஜ்வல ஸ்ரீயம் அப்படின்னு ரொம்ப அழகா எம்பெருமானுடைய முகத்தினுடைய அழகையும் கழுத்தினுடைய அழகையும் சொல்றார் அவர். இந்த குண்டலங்கள் சொல்றச்சே இந்த எம்பெருமானுடைய காதுல உள்ள குண்டலங்கள் கழுத்து வரை, இது தோல் வரைக்கும் தொங்குறது, அதனால இது அழகாக இருக்கு, எம்பெருமானுடைய கழுத்து அழகாக இருக்கு அப்படின்னு சொல்றச்சே, அந்த குண்டலங்களுடைய அழகை திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது சில சமயங்கள்ல சொல்லுவோமோ இல்லையோ, ரொம்ப அழகு சுவாமி என்னன்னு சொல்றீங்க சுவாமி, it kills me சுவாமி அப்படின்னு சொல்றாரு. that's exactly the word he is using. they kill me ceaselessly அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் கூட ஒரு நடுவில் பிரேக்கே கொடுக்காம என்னை கண்டினியூஸா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்குன்னு. அதாவது இந்த அழகுக்கு நான் தோத்து போயிட்டேன், இந்த அழகு என்னை லிட்ரலி கில்ஸ் மீ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. உய்விடம் ஏழையர்க்கும் அசுரர்க்கும் அரக்கர்களுக்கும் எவ்விடம் என்று இலங்கி மகரம் தழைக்கும் தளிர்கோல், எல்லாரையும் கொண்டுடுறது அப்படிங்கிறார். அதனுடைய அழகு இருக்கே, மகரம் தழைக்கும் தளிர்கோல், அதாவது மகர குண்டலங்களை பற்றி சொல்லாது. மகரம் தழைக்கும் குளிர்கள் பைவிட பாம்பனையான் திருக்குண்டல காதுகளே கைவிடல் ஒன்றுமின்றி அடிகின்றன காண்மீன்களே. சுவாமி, அது எல்லாரையும் கொன்னுடுறது சுவாமி. ஏழைகளை கொல்றது, அசுரர்களை கொல்றது, ராட்சசர்களை கொல்றது. இவாளுக்கு எவ்விடம் ஓய்விடம், இவாளுக்கு உயிர்ந்து போறதுக்கு இடமே இல்லை. there is no place where they can go and get rescued அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அழகு இருக்கு இந்த மகரம் தழைக்கும் தளிர்கோல். மகர குண்டலங்கள் தொங்குகின்ற தளிர் மாதிரி, தளிர்னாக்க ஒரு டெண்டர் லீஃப் மாதிரி, அப்படிப்பட்ட லீஃப் மாதிரி காது இருக்கு. அதுல இருந்து இந்த மகரம் தழைக்கும் குண்டலங்கள் இருக்கு. பைவிட பாம்பு அணையா அந்த ஆதிசேஷன் மேல படுத்துன்னு இருக்கிற அந்த எம்பெருமான், அவனுடைய திருக்குண்டல காதுகளே, அவனுடைய காதுகளை பத்தி சொல்றேனது. கைவிடல் ஒன்றுமின்றி, கொஞ்சம் கூட பிரேக்கே கொடுக்காம சுவாமி அடுகின்றன. they are killing சுவாமி. காண்மீன்களை பாருங்க சுவாமி, இது நியாயமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி, அதை பழிக்கிற மாதிரி அதை வசத்தியா சொல்றாரு. they are so beautiful that they are killing
killing everyone அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். அதே மாதிரி திருநெடுந்தாண்டகத்தில் வந்து ஒரு ஃபேமஸ் பாசுரத்தில் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. இந்த நாயிகா பாவத்தில் வந்து திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரோ இல்லையோ, மைவண்ணரும் குஞ்சியே குழல் பெண் தழையம். ஸோ அந்த மைவண்ண டார்க் கலராக இருக்கின்ற இந்த நரும் குஞ்சி, இந்த நல்ல வாசனை வீசுகின்ற அந்த திருக்குழல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி தொங்குறது. அது மகரம் சேர்குழையிரு பாடிலங்கியாட, ரெண்டு பக்கமும் இது குழந்தை மகர குண்டலங்கள் தொங்கி அழகா ஆடுறது. எய் வண்ண வெம் சிலைய துணையாயிங்கே வெம் சிலையே, இந்த வில்ல வந்து சிலைனாக்க விலைன்னு அர்த்தம். வெம் சிலையேனாக்க அதாவது துஷ்டர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட் கிவ்ஸ் தம் பெயின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து இட் கிவ்ஸ் தம் சஃபரிங். அதையே ஒரு தொழிலாக கொண்ட அந்த அம்பு வில்லு இருக்கே, அதை வச்சுண்டு இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். ரொம்ப அழகா சொல்றார். அந்த நாயிகா பாவத்தில் இருக்கச்சு அந்த என்னுடைய நாயக்கன் மாத்திரம் வரல, ரெண்டு பேரா வந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன் இம்ப்ளிகேஷன் இஸ் அது ராம லக்ஷ்மணர்களா வந்தா அவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இதுதான் நம்ம வந்து பராசர பட்டர் வந்து இந்த இருவராய் வந்தாருங்கிறத வந்து எக்கச்சக்கமான விதங்களில் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம அந்த திருநெடுந்தாண்டகம் அந்த உபன்யாசத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கே ஒரு எக்கச்சக்கமான இது எக்ஸ்பிளனேஷன்ஸ். அந்த ரொம்ப அழகான பாசுரம் இது. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், அதான் எம்பெருமானுடைய ஒவ்வொரு அங்கங்களும் தாமரை மாதிரி இருக்குங்கிறத வந்து அவர் எப்படி சொல்றாருனாக்கா, சுவாமியோட கை இருக்கே தாமரை மாதிரி இருக்கு சுவாமி, வாய் வந்து கமலம் மாதிரி இருக்கு சுவாமி, as if கமலம் is different from தாமரை அப்படிங்கிற மாதிரி, which it is not. அதனால ஆனாக்க ஒவ்வொரு வெவ்வேறு பெயர்களை சொல்றார், ஒவ்வொரு வெவ்வேறு இது சொல்றச்சு. ஆனால் all of them refer to தாமரை. பேசிக்கலி இது எல்லாமே தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்றத வந்து இது தாமரை மாதிரி இருக்கு அது தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லாம, இது வந்து தாமரை மாதிரி இருக்கு சுவாமி, இது வந்து கமலம் மாதிரி இருக்கு சுவாமி, இது வந்து அரவிந்தம் மாதிரி இருக்கு சுவாமி அப்படிங்கிற மாதிரி வரிசையா as if they are all different சொல்றச்சு. அது ஒரு poetic beauty ரொம்ப அழகா இருக்குது. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் அடியும் அக்தே, திருவடியும் அதே தான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவ்வண்ண தவ நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. பார்த்தோம் சுவாமி, அவரை பார்த்தாலே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இல்லை சுவாமி, ஒரு அமானுஷ்யமா ஒரு தேவன் மாதிரி இருக்கா, கடவுள் மாதிரி இருக்கா சுவாமி. அதனால பயந்து போய் நான் அவர் மேல எனக்கு பிறந்த அந்த காதலை வெளிப்படுத்தாமல் நான் பின்வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது வந்து வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு. வந்து அதாவது என்னன்னாக்க, இவன் வந்து இந்த ராமலக்ஷ்மணர்களா வந்தாருங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ, இவன் வந்து அது ராமனே சொல்லியிருக்கானோ இல்லையோ, நான் வந்து மனுஷன்னு நினச்சின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, ராமம் தசரதாத்மஜம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த அப்படி அவனே சொன்னான், நான் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் அவன் சொன்னதை நான் நம்பாம இந்த பிரம்மான்னு ஒருத்தன் வந்து, இல்லை சுவாமி நீர் வந்து மனுஷன்னு நினச்சின்னு இருக்கிறா, நீர் தான் சுவாமி இந்த நாராயணன் அப்படிங்கிற கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். அந்த அவனை போய் இந்த பிரம்மாவை போய் நான் நம்பியிருக்கேன், அதுக்கு பதிலாக அவன் சொல்லியிருக்கிறத நான் நம்பி இருக்கணும். ஏதோ ஒரு வழிபோக்குங்கிற வார்த்தை அழகா வியாக்கியானத்தில் யூஸ் பண்றாரு. எவனோ பேசர் பாய் வந்து என்னத்தையோ சொல்லிட்டு போயிருக்கான் அந்த பிரம்மாங்கிறவன், இந்த மாதிரி இவன் வந்து நீ நாராயணன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது அவன் பிரம்மா சொல்லியிருக்கிறத நம்பியிருக்க கூடாது, அவன் நான் மனுஷன் தான் சொன்னானே அதை நம்பிண்டு நான் என்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கணும். அது இல்லாமல் அவரே நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரொம்ப அழகான பாசுரம் இது. ஸோ எவ்வளோ திருநெடுந்தாண்டகம் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்ற பாசுரம் வந்து அதுதான், மைவண்ணன் அருங்குஞ்சி அப்படிங்கிற மாதிரி இந்த இருவராய் வந்தார் அப்படிங்கிறது. இந்த காஞ்ச் நெக் அப்படிங்கிறது, அதாவது இந்த கம்பு கந்தரம்னு சொல்றாளோ இல்லையோ, சங்கு போன்ற கழுத்து அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதில் போட்டிருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷன், when can a neck be called a kambu kandharam, a conch like neck அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்னன்னாக்கா, neck marked with 3 lines is called a conch like neck அப்படின்னு அது இதே இருக்குது. ரேகா த்ரயாங்கிதா கிரீவானா கழுத்து, கம்பு கிரீவேதி கத்யதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம்பு கிரீவன்னாக்க கிரீவம்னாலும் கழுத்து தான் அது. கம்பு கிரீவ சங்கு போன்ற கழுத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
இந்த கழுத்தில் எம்பெருமானுடைய கழுத்தில் வந்து 3 ரேகைகள் இருக்குன்னு ஏற்கனவே முந்தின ஒரு ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய திருவடிகளில் வந்து எக்கச்சக்கமான இந்த மார்க்ஸ்லாம் இருக்கும், சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், தாமரப்பூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ எம்பெருமானுடைய கழுத்தில் 3 ரேகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். சுவாமி தேசிகன் வந்து அந்த ரேகைகள் வந்து தி சால்வ்ஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் வேர் தோஸ் லைன்ஸ் கேம் ஃப்ரம். அது வந்து தாயார்னால தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது பத்மாலயா வலயதத்த பத்மாலயா தாமரையை ஆலயமாக கொண்டவள், தாமரையை வீடாக கொண்டவள் யாரு? ஸ்ரீதேவி. அந்த ஸ்ரீதேவியினுடைய வலயதத்தா, வலயனா வளையல், வளையல் கொடுத்தது அந்த 3 ரேகைகள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் வேர் தோஸ் 3 ரேஸ் கேம் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ தாயார் வந்து எம்பெருமானை வந்து தேவநாயக பஞ்சாசத்தில், ஸோ தேவநாயக திருவேந்திரபுரத்தில் உள்ள தாயார் வந்து அங்கே பெருமாளை வந்து அணைச்சிக்கிறச்ச அவளுடைய வளையல் வந்து கழுத்தில் பட்டு அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடுத்தான், 3 இம்ப்ரெஷன். அதனால 3 ரேகைகள் வந்ததுன்னு அப்படின்னு சுவாமி தேசிகன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். பத்மாலயா வலயதத்த சுஜாதரேகயம் त्वत्कान्ति मे चकितय शङ्खनिभे मतिर्मे. அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்றாருனாக்கா, அப்படிப்பட்ட உம்முடைய கழுத்து இருக்கே சுவாமி, உம்முடைய கழுத்துல வனமாலைன்னு ஒன்று இருக்கு. அந்த வனமாலை வந்து உம்முடைய கழுத்தை சுத்தி வருது. அது எப்படி உம்முடைய கழுத்தை சுத்தி வருதோ அது மாதிரி என்னுடைய மனமும் உம்முடைய கழுத்தை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு சுவாமி. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வனமாலை எப்படி கழுத்தை சுத்தி வருதோ அது மாதிரி அடியே என்னுடைய மனமும் உம்முடைய கழுத்தை அழகா பார்த்துட்டு அது வந்து கழுத்தை சுத்தி 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 வந்துட்டே இருக்கு சுவாமின்னு அழகா சொல்றார். விஸ்மேர பாவ ருச்சிராய வனமாலிகே கண்டய குணி பவதி தேவபதே த்வதீய. ரொம்ப அழகா சொல்றார் அவர். ஸோ அது வந்து இந்த பெருமானுடைய கழுத்தில் வந்து ரேகைகள் இருக்கிறதுங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டார். அப்படி சொல்லிச்சு அந்த கழுத்து மேலே மனசை சுற்றி சுற்றி வந்துருக்கு வனமாலை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வனமாலை ஒரு தரம் தான் சுற்றி இருக்கு கழுத்தை, என்னுடைய மனசு வந்து கழுத்தை சுற்றிகிட்டே இருக்கு சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சே அது வந்து வனமாலையை விட எவ்வளோ பாக்கியம் பண்ணது என்னுடைய மனசு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது இதில் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து ஸ்ரீ ஆளவந்தார் சொல்கிறார், சந்திரனை தோக்கடிச்சிருத்து அவனுடைய எம்பெருமானுடைய திருமுகம்னு சொல்கிறார் ஒல்லியம். அதை வந்து வால்மீகியும் சொல்றார். வால்மீகி வந்து the lotus petal eyed shone with his moon like face like the milky ocean full and beautiful with nectar அப்படிங்கிற மாதிரி. ராம கமலபத்ராக்ஷோகம் ரராஜவதனேந்துனா. வதன இந்து, இந்துங்கிறது மூன், இந்துவனுடைய வதனம் மாதிரி, மூனுடைய முகம் மாதிரி அவனுடைய முகம் அப்படிங்கிற மாதிரி. க்ஷீரோத இவமம் சம்பூர்ணயம் சுதாபூரேண சாருண. அவரும் சொல்றார், எம்பெருமானுடைய கண்கள் வந்து தாமரை கண்களாக இருக்கு, அவனுடைய திருமுகம் வந்து சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஆளவந்தார் ஒரு ஸ்டெப் மேலே போய் சந்திரனை தோக்கடிச்சிருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? இதில் வந்து அப்புறம் எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகுன்னு சொல்கிறச்சே வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். பட் அடியன் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கிவ் ஒன் மோர். அதாவது ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் வந்து தசரதன் வந்து யாருக்கு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்குறான். அப்போ சபையில் உள்ள எல்லாரும் ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்காக ஆமாம் ஆமாம்னு அப்ரூவல் கொடுத்துட்றா. உடனே சுமந்திரன் கிட்ட சொல்லி இந்த ராமனை அழைச்சன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அவன் அழைச்சன் வரைச்சி அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறச்சே வந்து மெனி ஆஃப் த திங்ஸ் தட் ஆளவந்தார் சேயிங் வந்து அதுலேயும் வருது. இது ராமன் வந்து he was as beautiful as the king of the கந்தர்வா. கந்தர்வர்களுடைய ராஜா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்தான் அவன். அவனுடைய வேலர் வந்து உலகத்தில் ஃபேமஸ். அது அவனுடைய பராக்கிரமத்தை பற்றி உலகமெல்லாம் தெரிஞ்சது. அவனுக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த் உண்டு. அது மாத்திரமல்ல, மதம் பிடிச்ச யானை மாதிரி நடப்பான் அவன். வாக் லைக் எ விகரஸ் எலிஃபென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரமல்ல, இந்த ஆஜானுபாகுவாக இருக்கிறது, இந்த லாங் ஆர்ம்ஸ் that reach down to the knees, அப்படிப்பட்ட லாங் ஆர்ம்ஸ்
and with his enchanting face he looked like the moon அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் he stole the eyes and minds of the people. This is a famous expression from Valmiki ராமாயணம். அவன் அதாவது தன்னுடைய அழகுனாலையும் சரி, அவனுடைய ஜெனராசிட்டினாலையும் சரி, அவனுடைய குணங்கள்னாலையும் சரி, அவன் எல்லாருடைய கண்களையும் புத்தியையும் அபகரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்ரி ஒன் லாஸ்ட் தேர் மைண்ட், லாஸ்ட் தேர் ஐஸ் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்து கிங் தசரதா வாஸ் நாட் சேஷியேட்டட் இனஃப். அவனுக்கு திருப்தியே வரல. இந்த அழகை பார்க்கறது இவ்வளோ பார்த்தா போறாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப ராமா எனக்கு உன்னோட அழகை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தானா. அதாவது கம்மிங் லைக் அ cloud that gladdens people by relieving them from the scorching summer heat. அவன் வரைச்சே அவன் அஃப்கோர்ஸ் அவன் இந்த காலமேகம் மாதிரி நிறம் இருக்கோ இல்லையோ, அது மனுஷாளுடைய தாபத்தை தீர்க்கிற மாதிரி அவனும் எல்லாருடைய தாபத்தை தீர்த்துன்னு வந்தானவன். அந்த அழகை பார்க்கறதுக்கு திருப்தியே வரல இது அப்படிங்கிற மாதிரி குலசேகர ஆழ்வாரும் சொல்றாரு. தசரதன் வா போகு வா இன்னும் ஒருகார் கண்டு போன்னு ஒரு பாசுரத்துல அழகா சொல்றாரு. ராமா வான்னு கூப்பிடுறாராம். வந்ததுக்கப்புறம் ஏன்னா வரிச்சையை அவனுடைய முன்னழகை பார்த்து ரசிக்கிறாராம். அப்புறம் நீ சரி பரவாயில்ல, எதுக்காக வேண்டி கூப்பிட்டாருனாக்க ஒரு ரீசனுக்காக வேண்டி ஒன்றும் கூப்பிடல, அவனுடைய முன்னழகை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காண்டி ராமா வான்னு கூப்பிட்டுருக்கார். ராமன் உடனே சரி எதுக்காக வேண்டி கூட்டேன்னு மறந்து போயிட்டு நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ ராமன் கிளம்பி போறச்சு அவனுடைய பின்னழகை பார்க்கிறார். ஸோ பின்னழகை பார்த்து அனுபவிக்கிறார். அப்போ ராமா திரும்பி வரக்கு ஞாபகம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ திரும்பி ராமன் வரான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வா போன்னு மாற்றி மாறி சொல்லிட்டு இருக்காருங்கிறத வா போகு வா இன்னும் ஒரு கார் கண்டு போ, இன்னும் ஒரு தரம் வா ராமா அப்படின்னு சொல்றார் அப்படிங்கிறத அழகா சொல்றார் அவர். அதே மாதிரி கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாஹும் மகசயத்வம் மத்த மாதங்ககாமினம் மதம் பிடிச்ச யானை மாதிரி நடை, அப்படிப்பட்ட நடை உடையவர் ஸ்ரீராமன் அப்படின்னு. சந்திரகாந்தானனம் சந்திரன் மாதிரி இது ஒளியை உடையவன் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ராமம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் எக்கச்சக்கமான அழகு உடையவனவன், என்சாண்டிங் ஃபேஸ் உடையவனவன். ரூபௌதாரிய குணைஹி அவனுடைய ரூபத்தினாலையும் ஔதாரியத்தினாலையும் குணத்தினாலையும் ரூபௌதாரிய குணைஹி பும்சாம் எல்லா மனுஷாலையும் திருஷ்டி சித்த அபஹாரிணம் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரேஸ் அது. பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரிணம் அப்படிங்கிற மாதிரி இது. அது அதே மாதிரி கோஸ் ஆன் டு சே தி ரெஸ்ட் ஆஃப் இட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தசரதனுக்கு திருப்தி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இதை அப்புறம் எம்பெருமானுடைய திருமூக்கை பற்றி திருவாய்மொழியிலையும் சொல்றாரு. திருவாய்மொழியில ஆட்டியும் தூற்றியும் நின்று நாயிகா பாவத்தில் தங்க ஆற்றுல உள்ள அம்மாக்கள் ரொம்ப பெரிய லேடிஸ், த எல்டர்லி லேடிஸ் ஆஃப் த ஹவுஸ், அவள் இந்த நாயக்கி பராங்குஷ நாயக்கி கிட்ட நீ என்னது இந்த மாதிரிலாம் ஆயின்ருக்க, அவனை பற்றி உன்னுடைய நாயக்கனே நினச்சிட்டு மெலிஞ்சு போயின்னு இருக்கே அந்த மாதிரிலாம் சொல்கிறச்சே தான் சொல்கிற. ஆட்டியும் தூற்றியும் நின்று அன்னை மீர் என்னை நீர் நலிந்தது என் எதுக்காக வேண்டி நீங்கள் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேள் நீங்கள். மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் ஈட்டிய வெண்ணெய் உண்டான் திருமூக்கு எனது ஆவியுள்ளே மாட்டிய வல்விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது அவனுடைய மூக்கு பார்த்தேளா கற்பகத்தின் வல்லியோ கற்பக கொடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அல்லது மேபி கொடி இல்லை அது கற்பக கொழுந்தோ, கற்பகத்தினுடைய ஒரு டெண்டர் லீவ்ஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி சாஃப்டா இருக்குது, அந்த மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி தோன்றுது அவனுடைய மூக்கை பார்த்தாக்க. அறியேன் எனக்கே தெரியல அது கற்பக கொடியா கற்பக கொழுந்தா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த ஈட்டிய வெண்ணெய் உண்டான் திருமூக்கு, அதாவது திருமூக்கு வெண்ணெய் உண்டான் திருமூக்குன்னா என்னன்னாக்கா இந்த வெண்ணெயை மோப்பம் பிடிக்கும். கிருஷ்ணா அவதாரத்தில் கண்ணனுடைய மூக்கு இட் வாஸ் ஷார்ப், இல்லை இட் குட் ஸ்மெல் பட்டர் வேரெவர் இட் வாஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஈட்டிய வெண்ணெய் உண்டான் திருமூக்கு, அந்த மோப்பம் பிடிக்கிற அந்த மூக்கு இருக்கே அது எனது ஆவியுள்ளே மாட்டிய வல்விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே. அதாவது என்னுடைய மனசுல நிலைச்சு நிற்கிறது எது மாதிரினாக்கா ஒரு லேம்பை லைட் பண்ணி என்னுடைய மனசு ஹிருதயத்துக்குள்ள தொங்க விட்டாக்க அது எப்படி அங்கேயே இருந்துட்டு அந்த லைட் வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்குமோ அதே மாதிரி அவனுடைய இது இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுடைய திருமூக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சொல்றாரு அவர். சரியா?
இப்போ கடைசி ஸ்லோகம் பற்று. ஸோ இதில் வந்து இந்த எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் ஃபேஸ், இதில் வந்து எம்பெருமானுடைய திருமுகத்தில் உள்ள ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயங்களை பற்றி சொல்ல போகிறார் அவர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பெருமானுடைய கண்களை பற்றி சொல்ல போகிறார், எம்பெருமானுடைய புருவம் தி ஐப்ரோஸ் பற்றி சொல்ல போகிறார், அதரங்கள் பற்றி சொல்ல போகிறார், எம்பெருமானுடைய புன்னகை த ஸ்மைல் பற்றி சொல்ல போகிறார், எம்பெருமானுடைய கன்னம் சீக்ஸை பற்றி சொல்ல போகிறார், மூக்கு பற்றி சொல்ல போகிறார், நெற்றி வரை தொங்கும் குழல் கொண்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுடைய திருக்குறள்களை பற்றி சொல்ல போகிறார். ஸோ கண்களை பற்றி சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருனாக்க, அன்னைக்கு தான் அன்று அலர்ந்த அழகிய தாமரை போன்ற, அன்னைக்குத்தான் பூத்த ஒரு அப்பொழுதுதான் பூத்த ஒரு தாமரை எவ்வளவு அழகா இருக்கும், அது மாதிரியான கண்ணை கவர்கின்ற அழகு, ரொம்ப அழகாக இருக்கின்ற, கண்ணை பறிக்கின்ற, கண்ணை அபகரிக்கின்ற கண்கள் அது அவனுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படிப்பட்ட கண்கள் உடைய உன்னை நான் எப்பொழுது மகிழ்விக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, வளைந்த கொடி புருவம் அப்படிங்கிற மாதிரி, இந்த புருவம் இருக்கே அழகா கொடி மாதிரி இருக்கு. இது புருவம் வந்து எப்படி பின்னாடி பார்ப்போம், மன்மதனுடைய வில்லு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி, மன்மதனுடைய வில் தோத்தது சுவாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வளைந்து இது இன்ஃபேக்ட் இதையே ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி தான் பிரம்மா வந்து மன்மதனுடைய வில்ல பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகங்கள்லாம் வரும். வளைந்த கொடி புருவம், ஸோ கொடினாக்கா க்ரீப்பர், வளைஞ்சு இருக்கிற க்ரீப்பர் இருக்க அது மாதிரியான புருவம் அப்படிங்கிற ரொம்ப கொடிங்கிறது தின்னா இருக்கும் அது. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப தின்ன அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒளிரும் இதழ்கள், அவனுடைய அதரங்கள் இருக்கே அந்த அதரங்கள் வந்து நல்லா ஷைனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் இந்த கோவைப்பழம் மாதிரி சிவந்து ஒளிர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தூய புன்னகை, தூயனாக்கா ஒரு இன்னசென்டான ஸ்மைல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பியோர் ஸ்மைல், இன்னசென்ட் ஸ்மைல் அது இருக்கு. அப்படி புன்னகை உடைய உன்னை, மிருதுவான கன்னம், அவனுடைய சீக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கன்னம் அது. உயர்ந்த மூக்கு, மூக்கு வந்து ஒசந்து இருக்கு. ஒசந்து இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சப்ப மூக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஃபிளாட் நோஸ் இல்லை, உனக்கு ஒசந்த மூக்கு அப்படிங்கிற மாதிரி. ஷார்ப் நோஸ் அப்படிம்பால அந்த மாதிரி ஷார்ப் நோஸ், உயர்ந்த மூக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மூக்கு உடைய உன்னை, நெற்றி வரை தொங்கும் குழல் கொண்ட உன்னை, நெத்தி வரைக்கும் தொங்குற குழல்களை அப்படி திருக்குழல்கள் தொங்குறது இல்லையா, அந்த மாதிரியான உடையது உன்னை அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து டிராப் கண்ணை தாமரை மாதிரி ரெட்டிஷா கண்ணு வேணும் அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து கிடைச்சது அது. இந்த மாதிரி அழகிய தாமரை போன்ற கண்கள், வளைந்த கொடி புருவம், ஒளிரும் இதழ்கள், அதே மாதிரி தூய புன்னகை, மிருதுவான கன்னம், உயர்ந்த மூக்கு, நெற்றி வரை தொங்கும் குழல் கொண்ட உன்னை. ஸோ எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுத்து. பட் இட் டசன்ட் ஹேப்பன் ஆல்வேஸ். ஸோ எனிவே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமுகத்தினுடைய அழகை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் இவர். ஸோ இப்போ சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை பார்த்து அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கலாம். அது ஸோ பிரபுத்த முக்த அம்புஜ அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிரபுத்தனாக்கா ஃப்ரெஷ்ஷாக பூத்த அப்படிங்கிற மாதிரி, இப்பொழுதுதான் பூத்த மாதிரியான. முக்தனாக்க அழகான அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே எடுத்துக்கிற வியாக்கியானத்தில். அது அம்புஜம் தாமரை மாதிரி. சாரு லோச்சனம், சாருனாக்கா அழகான அப்படிங்கிற மாதிரி, சாரு லோச்சனம் அழகான கண்களை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்று பூத்த, அன்னைக்கு தான் பூத்த, இப்பொழுதுதான் பூத்த மாதிரி இருக்கின்ற அழகான தாமரை மாதிரி இருக்கின்ற அழகான கண்களை உடைய உன்னை அப்படின்னு இந்த உன்னைன்னு ரெண்டாம் வேற்றுமையில முடிகிறதோ இல்லையோ அது ஒன்று. ரெண்டாவது சவிப்ரம ப்ரூலதம், அதாவது சவிப்ரமனாக்கா வளைஞ்சிருக்கின்ற கர்வ்டு அப்படிங்கிற மாதிரி. ப்ரூலதம் அப்படின்னாக்கா கொடி புருவம், கொடி மாதிரி இருக்கின்ற புருவம் அப்படிங்கிற மாதிரி, க்ரீப்பர் மாதிரி இருக்கிற புருவம். ஸோ இப்படி புருவம் உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், புருவம் உடைய உன்னை. அப்புறம் உஜ்வல அதரம், உஜ்வலனாக்கா ஜொலிக்கின்ற அப்படிங்கிற மாதிரி, ஷைனி. அதரம்னாக்கா லிப்ஸ் உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒளிமிக்க அதரங்கள் உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் அதுக்குள்ள அதுக்கப்புறம் சுச்சி ஸ்மிதம் அப்படிங்கிற மாதிரி, ஸ்மிதம்னா புன்னகை உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. சுச்சி ஸ்மிதம்னாக்க பியூர் ஸ்மைல் உடைய உன்னை, இன்னசென்ட் ஸ்மைல் உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுச்சி ஸ்மிதம். கோமல கண்டம், ஸோ கண்டம்னாக்க கன்னம் உடைய உன்னை. கோமல மிருதுவான கன்னம் உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, உன்னசம்னாக்கா உயர்ந்த மூக்கு உடைய உன்னை அப்படிங்கிற மாதிரி, உயர்ந்த மூக்கு உடைய உன்னை. அதே மாதிரி லலாட்ட
பரியந்த பரியந்தனாக்கா அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி, அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையா, அடியேனுடைய ஆச்சாரியர் வரைக்கும் அப்படிங்கிற அந்த வரைக்கும்ங்கிற அர்த்தம் தான் அந்த பரியந்த. லலாட்ட பரியந்த நெற்றி வரைக்கும் விளம்பித்த தொங்குகின்ற அலக்கம் குழல்கள் கொண்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரிமெம்பர் தட் எவ்ரிதிங் ஹஸ் பின் நவ் டிரான்ஸ்லேட்டட் இன் டு த செகண்ட் வேற்றுமை, இது இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமானுடைய எல்லா முகத்தில் உள்ள வெவ்வேறு அங்கங்களை வந்து ரொம்ப அழகாக ஒரே ஸ்லோகத்தில் டிஸ்கிரைப் பண்ணிட்டார். அவனுடைய எம்பெருமானுடைய கண்கள், எம்பெருமானுடைய புருவம், இதழ்கள், அதரங்கள், புன்னகை, ஸ்மைல், கன்னம், மூக்கு, அப்புறம் இந்த குழல், இந்த தலைமயிர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். प्रबुद्धमुग्धाम्बुजचारुलोचनं सवेभ्रमभ्रूलतं उज्ज्वलाधरं शुचिः स्मितं कोमलगण्डम् उन्नसं ललाटपर्यन्तविलम्बितालकम्. ஸோ இதுக்கு வியாக்கியானம் பார்த்தெல்லாம் இந்த கண்கள் வந்து தாமரை கண்கள்னு சொல்கிறார் அவர். கிங்கிணி வாய் செய்த அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான அப்படிங்கிறவர் இல்லையோ, கிங்கிணி வாய் செய்த தாமரை போலையே அப்படின்னு செங்கண் சிரிச்சிருதே மேல் வழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். அது மாதிரி கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல ஒரு பாதி மலர்ந்த தாமரை பூ மாதிரி இருக்க கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படிப்பட்ட அழகான கண்களை வச்சுருந்து எங்கள் மேல கடாட்சம் பண்ணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி திருப்பாவையில ஸ்ரீ ஆண்டாள் சொல்றார். நாச்சியார் திருமொழியில சொல்றார், கார்த்தன் கமலக்கண் என்னும் நெடுங்கயிறு படுத்தி அப்படிங்கிற மாதிரி. இந்த கயிறு போட்டு இந்த ரோடியோலாம் கயிறு போட்டு மாடுகள் எல்லாம் பிடிப்பாள், அது மாதிரி அவனுடைய கண்கள் வந்து கார்த்தன் கமலக்கண் என்னும், அதாவது கார்மேகத்துல தாமரை பூத்துதுன்னா அப்படி இருக்கும், அது மாதிரி இவனுடைய டார்க் திருமேனில வந்து கண்கள் மாத்திரம் தாமரை மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு இல் பொருள் உவமைன்னு சொல்லுவா, இல்லாத பொருள். ஆகாசத்துல எங்கேயாவது தாமரை பூக்குமா, ஆகாய தாமரைன்னு சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆகாச தாமரை மாதிரி அது வந்து நெடுங்கயிறு படுத்தி என்னை அப்படி கயிறு போட்டு என்னை வீசி என்ன அது அட்ராக்ட் பண்ணிட்டான், ஈர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாள் அவள். அப்படிப்பட்ட கண்களை உடையவன் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருவாய்மொழியிலையும் இந்த பர்டிகுலர் பதிகம் என் திருவாய்மொழி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா இதுலேயும் வந்து இந்த ஒவ்வொரு எம்பெருமானுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறார். இது நாயிகா பாவத்தில் 7.7ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7.7 என் திருவாய்மொழி, அதில் உள்ள ஒவ்வொரு பாசுரமும் மணிமணியாக இருக்கும். ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன். சுவாமி இவனுடைய கண்கள் இருக்கே சுவாமி, அதாவது தே கில் மீ அப்படிங்கிற மாதிரி அடியேன்னு சொன்னேன்னு இல்லையா முன்னாடி வந்து தே கில் மீ வித் தேர் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அவர் சொல்றாரு, இந்த இவனுக்கு ஏதோ 2 கண்கள் இருக்கே, அது வந்து ஏழையர் என்ன மாதிரி ஏழை பெண்கள் இருக்காள் என் நாயிகா பாவத்தில் சொல்றார் பராங்குஷ நாயகி. ஏழை எங்களோட என்ன மாதிரி இருக்கிற ஏழை பெண்களுடைய ஆவி உசுரையே சாப்பிடுறது சுவாமி. அது எப்படின்னாக்கா இணை கூற்றம்களோ அறியேன். அதான் நார்மலா யமன் ஒத்தந்தான் இருப்பான், அதான் கூற்றம்னாக்கா யமன் அர்த்தம். இணை கூற்றம்னாக்கா 2 யமன்கள். இவனுக்கு 2 கண்கள் இருக்கு, அதனோட அந்த 2 கண்களுடைய அழகும் வந்து 2 யமன்கள் சேர்ந்து வந்து என்னை கொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா அவள். இணை கூற்றம்களோ அறியேன் ஆழியம் கண்ணபிரான் திருக்கண்கள்களோ அறியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி திருவாய்மொழி இன்னும் இதில் வந்து அந்த கண்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகுன்னு மொத்தம் இல்லை சுவாமி, அது கண்கள் வந்து என்ன மாதிரி பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கண்கள் வந்து பேசுறது தான் அந்த. ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் நாட் ஓன்லி சீயிங், தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஆக்சுவலி கம்யூனிகேட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தூதுசை கண்கள் கொண்டு தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி, கண்ணால ஒன்று பேசுறானா அவன். யூஸ்வலாக கண் வந்து பார்க்கும், அது வந்து பேசுறது அவனோட கண்ணனுடைய கண்கள். தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி, அதே மாதிரி அவன் பாடுறான். அதை புல்லாங்கல்ல வச்சு ஊதின்னு இருக்கச்சே நடுநடுல பாடுறானா. அது வந்து பாடுறச்சே வந்து கோபியர்களை பற்றி 1-2 நல்ல வார்த்தைகளோ ஒன்று மிஸ் பண்ணி எப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான் போல இருக்கு. அதான் அவன் கண்ணால் அவனுக்கு தூது விட்டு பேசுறான் அவன். ஆனால் அதே மாதிரி வாயால் அதை அவன் பேசுறச்சே வந்து என்னன்னாக்கா தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி. இசைகள்ங்கிறது வாயால் பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து பார்க்கறதான். ஸோ நோக்கின்னு சொல்கிறார் பாருங்கோ,
வார்த்தைகள் பார்க்கறது, அதாவது வார்த்தைகள் கட்டாட்சம் பண்றார், அதாவது வார்த்தைகளால கட்டாட்சம் பண்றார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்றார். இந்த பராங்குஷ நாயகி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளால கட்டாட்சம் பண்றார். ஸோ வார்த்தைகளால பார்க்கிறார், ஆனாக்கா கண்களால பேசுறார். இட்ஸ் ஜஸ்ட் தி ஆப்போசிட். வார்த்தைகளால பேசுவோம், கண்களால பார்ப்போம். இவன் வந்து கண்களால பேசுறான், வார்த்தைகளால கட்டாட்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ரொம்ப அழகான திருவாய்மொழி பாசுரம் இது. அதே மாதிரி இந்த ஐஸ், அந்த எம்பெருமானுடைய கண்கள் வந்து அதை வந்து கண்களை வந்து நினைச்சாலே வந்து பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். அக்ரூரருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல முதலே தெரியும். இது அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரர் போலே அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ. அதாவது கம்சன் வந்து அக்ரூரர் அப்படிங்கிற மினிஸ்டர் அனுப்பிச்சு, அக்ரூரருங்கிறவர் அவருக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ நீ அவனை அழைச்சின்னு வா, அந்த வில் விழாக்கு அவனை அழைச்சின்னு வா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் கம்சன் ஹேட் ஈவில் இன்டென்ஷன்ஸ், பட் அக்ரூரருக்கு நோ ஈவில் இன்டென்ஷன். அவருக்கு வந்து ஆஹா எனக்கு கண்ணனை பார்க்குற பாக்கியத்தை கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் வந்து கற்பனை பண்ணிட்டு போறச்சே வந்து ரத்தத்தில் போயிட்டு இருக்கார். அந்த கண்ணனை பார்க்க போறேன் அப்படின்னு அவர் எக்கச்சக்கமாக கற்பனை பண்ணிட்டு போறச்சே என்ன சொல்றாருனாக்கா, ஐம் கோயிங் டு see the lotus eyed aspect of Vishnu which destroys the sins of men when seen only in imagination. அவனுடைய கண்களை வந்து நான் ஜஸ்ட் மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலே பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பாபம் ஹரதியத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம் தத் புண்டரீகநயனோ விஷ்ணோ திரக்ஷ்யாம்யகம் முகம். அப்படிப்பட்டது அது. கண்களை நினைச்சாலே கூட அதுல பாவத்தை போக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஐப்ரோஸ், புருவத்தை பத்தி சொல்றச்சே வந்து ஸ்ரீ ஆண்டாள் வந்து நம்ம நாச்சியார் திருமொழியில பார்த்துருக்கோம். அது இந்த பிருந்தாவன கண்டீர் நாச்சியார் திருமொழியில கடைசி பதிகம் வந்து பட்டிமேய்ந்து அப்படின்னு ஆரம்பிக்கும். அது பிருந்தாவனத்தில் கண்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருமோலையோ நிறைய பாசுரங்கள். அதுல வந்து தர்மம் அறியா குறும்பனை தன்கை சார்கம் அதுவே போல் புருவ வட்டம் அழகிய பொருத்தம் இலியை கண்டீரே. அவனுடைய புருவம் எப்படி இருக்குமோ தெரியுமா சுவாமி, அவனே ஒரு கையில ஒரு சார்கம்னு ஒரு வில்லு வச்சுட்டு இருக்காரு. இந்த வில்லு வந்து எப்படி அழகா வளைஞ்சிருக்கும் அது மாதிரிதான் இவனுடைய புருவமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தன்கை சார்கம் அதுவே போல் புருவ வட்டம் அழகிய பொருத்தம் இலியை கண்டீரே. தர்மமரியா குறும்பனைங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் வியாக்கியானம் இருக்கு, பொருத்தம் இலியை கண்டீரே அதுக்கும் இன்ட்ரெஸ்டிங் வியாக்கியானம் இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டைக்ரெஸ் டூ ஃபார் ஃப்ரம் தி மெயின் டாபிக். அதனால தன்கை சார்கம் அதுவே போல் புருவ வட்டம் அழகியங்கிறது மாத்திரம் அதோட நம்ம முடிச்சுக்கலாம். அந்த பாசுரத்துல இந்த திருவாய்மொழியில இந்த 7.7 அந்த ஃபேமஸ் பதிகம் தட் அடியன் ஜஸ்ட் மென்ஷன்றது, அதுல வந்து இந்த புருவத்தை பத்தி சொல்றாரு. அதே நாயிகா பாவத்துல இருக்கிறச்சு இது வந்து இது எல்லாமே என்னை கொன்னுடுறது, அவனுடைய ஒவ்வொரு அங்கமும் என்னை கொல்றது அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. இன்னுயிர்க்கு ஏழையர் மேல் வளையும் இணை நீலவிற்கொல் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகொல் மதனன் தன் உயிர்த்தாதை கண்ணபெருமான் புருவம் அவையே என்னுயிர் மேலனவாய் அடிகின்றன என்றும் நின்றே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது அந்த அடுகின்றன எனக்கு என்ன கொல்லறது அப்படிங்கிற மாதிரி, என் உயிர் மேலனவாய் அடுகின்றன என்னும் நின்ற அவனுடைய அந்த புருவங்கள் இருக்கே, அந்த புருவங்கள் வந்து மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகோல். கருப்பு சிலைனா கரும்பு வில்லோ, சிலைனாக்க வில்லுன்னு அர்த்தம், கருப்புனாக்கா கரும்பு, சுகர் கேன் மாதிரி, சுகர் கேன் அப்படின்னு மன்மதன் வந்து சுகர் கேனால அந்த வில்லு வச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகோல், அப்படிப்பட்ட அவனுடைய மன்மதனுடைய வில்லோ அப்படிங்கிற மாதிரி தோன்றது இவனுடைய புருவங்களை பார்த்தாக்க. மதனன் தன் உயிர்த்தாதை கண்ணபெருமான் புருவம் அவையே, இந்த கண்ணபெருமானுடைய புருவத்தை பார்த்தா அப்படிதான் தோன்றது. என் உயிர் மேலனவாய் அடுகின்றன என்றும் நின்றேன், எப்பவும் கொண்டுண்டே இருக்குதுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ தேவநாயக பஞ்சாசத்துலையும் சுவாமி தேசிகன் இதே திருவகீந்திர பெருமாள் அடியேன்னு சொல்லியிருக்கேன். அந்த தேவநாயக பஞ்சாசத்துல வந்து சம்திங் லைக் ஒரு 30 ஸ்லோகங்கள்ல விஸ்தாரமாக கேசாதி பாதாந்தமாக எம்பெருமானை டிஸ்கிரைப் பண்றார் அவர். அதுல ஈவன் எம்பெருமானுடைய நகங்களை பத்தி கூட ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார் அந்த மாதிரி இது. ஸோ அதுல வந்து யூ கேன் சீ தட் ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து அணுவாக அனுபவிக்கிறதுக்கு அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளவு நிறைய ஸ்லோகங்கள் யூஸ் பண்ணியிருக்கார் அவர். அதுல வந்து ஸ்லோகத்துல சொல்றார், பிரம்மா வந்து எப்போ உன்னுடைய புருவம் இருக்கே சுவாமி அதனுடைய மகிமை பத்தி சொல்றேன் கேளும். பிரம்மா வந்து அவங்கிட்ட வந்து இந்த சிருஷ்டி பண்ற வேலையை வந்து எம்பெருமான் ஒப்படைச்சிருக்கார்.
ஆனால் அவன் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன்னு ஒவ்வொரு தரமும் உம்முடைய புருவத்தை பார்த்துப்பானா. அது உம்முடைய புருவத்தை பார்த்து ஒவ்வொரு அப்ரூவ் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது, எம்பெருமான் அப்ரூவ் பண்ணுறாரா இல்லையாங்கிறது இந்த புருவத்தை நெரிக்கிறதுலையே தெரியும் இல்லையா. அதனால he looks to your eyebrows for approval of his work. அது மாத்திரம் இல்லை, அந்த ஐப்ரோஸ் பார்த்துட்டே அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறதுனால அவன் வந்து மன்மதனுடைய வில்ல பண்ணுறச்சே கூட அதே டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி அந்த மன்மதனுடைய வில்லையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அது வந்து அதனுடைய அர்த்தம் அது. அதே மாதிரி இந்த எம்பெருமானுடைய புன்னகையை பற்றி அதே இந்த ஃபேமஸ் 7.7 திருவாய்மொழியில் வந்து என்ன சொல்கிறாருனாக்க, என்றும் நின்றே திகழும், அதாவது அவனுடைய என்றும் நின்றே திகழும் செய்ய ஈன்சுடர் வெண் மின்னுக்கொல், அதாவது எம்பெருமானுடைய புன்னகை இருக்கே அதை பார்த்தா வெண் மின்னுக்கோல், அது வந்து லைட்னிங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமயத்தில் தோன்றுது. இஸ் இட் லைட்னிங் அப்படிங்கிற மாதிரி தோன்றுது. அல்லது அன்றியன் ஆவியடும் அணிமுத்தம் கொலோவரியன், அல்லது என்னோட உசுர கொல்லற அணிமுத்தம் ரொம்ப அழகான முத்து பற்களோ முத்து வரிசையோ அப்படிங்கிற மாதிரி தோன்றுது. ஸோ இஸ் இட் அ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் ஆர் இஸ் இட் லைட்னிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது. இப்படியும் சில சமயம் இப்படி தோன்றுறது, சில சமயம் அப்படியும் தோன்றுறது அறியேன். குன்றம் எடுத்த பிரான் முறுவல்னாக்கா ஸ்மைல் வந்து எனது ஆவி அடும். ஸோ திஸ் இஸ் அ ரிகரிங் theme in that 7.7 திருவாய்மொழி பதிகம். அடும், என்னுடைய ஆவியை கொல்லறது சுவாமி அவனுடைய அழகு அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் அறிகின்றேன் அன்னை மீர் எனக்கு உய்விடமே. சுவாமி இந்த மாதிரி அன்னை மீர்னு கூப்பிட்டா எங்கள் ஆற்றுல உள்ள அம்மாக்களே தாய்மார்களே பெரியோர்களே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு எனக்கு வேற போகிறதுக்கு வழியே இல்லை, இந்த மாதிரி அழகாலே என்னை கொன்னுன்னு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். சரியா? அதே மாதிரி தேவநாயக்க பஞ்சாசத்தில் வந்து சுவாமி எம்பெருமானுடைய திருமுகம், எம்பெருமானுடைய புன்னகை, எம்பெருமானுடைய திருக்குறள் கற்றையை பற்றி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்றார். சுவாமி உம்முடைய தலைமை திருக்குறள் இருக்கே அது வந்து கண்ணங்கரையில் கருப்பா இருக்கிறதுனால அது வந்து ராத்திரி இருட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இட் டஸ் ஒரு அனாலஜி மாதிரி, திருக்குறளுக்கு ஒரு அனாலஜி, அதே மாதிரி திருமுகத்துக்கு ஒரு அனாலஜி, அதே மாதிரி புன்னகைக்கு ஒரு அனாலஜி சொல்றார் அவர். ஸோ உம்முடைய டார்க் ஹேர் இருக்க அது வந்து ராத்திரி மாதிரி இருக்கு, நல்லா கண்ணங்கரேல்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ராத்திரி. உம்முடைய குழலை பார்த்தா ராத்திரி மாதிரி இருக்கு. அந்த ராத்திரிங்கிற வேளையில வர்ற ஒரு முழு சந்திரன் மாதிரி உம்முடைய முகம் திருமுகம் இருக்கு. ஸோ யுவர் ஃபேஸ் இஸ் லைக் அ மூன் தட் அப்பியர்ஸ் இன் த மிடில் ஆஃப் த நைட் அப்படிங்கிற மாதிரி, லைக் அ ஃபுல் மூன் தட் அப்பியர்ஸ் இன் த மிடில் ஆஃப் த நைட் அப்படின்னு. அண்ட் உம்முடைய புன்னகை இருக்கே அது வந்து ஒரு தேன் போல நெக்டர் மாதிரி இருக்குது அப்படி. ஸோ பார்த்தேன்னாக்கா எம்பெருமானுடைய திருக்குறள் வந்து இரவா ராத்திரியாக இருந்து அவனுடைய முகம் வந்து இந்த சந்திரனாக இருந்து அவனுடைய புன்னகை வந்து அமிர்தம் மாதிரி இருக்கு. அந்த சந்திரனுடைய கூல் ரேஸ் இருக்கே, அந்த சந்திரனுடைய கூல் ரேஸ் வந்து சம்சாரம் அப்படிங்கிற ஜுரத்தை வந்து குணப்படுத்தி விடுறது, ஜுரத்தை தணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சம்சாரத்தை வந்து எத்தனையோ விதமான கெட்ட விஷயங்களுக்கு வந்து அது ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் வந்து கம்பேர் பண்ணியிருக்கா. அதை சமுத்திரம்னு சொல்லியிருக்கா, நம்ம நீந்தறதுக்கு தத்தளிக்கிறோம் அப்படின்னு, அதை ஒரு பாலைவனம் டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ அதே மாதிரி அல்லது ஒரு காடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இப்போ இங்கே ஜுரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த ஜுரத்தை வந்து தணிக்கின்ற கூல் ரைஸ் அது மூன் வந்து அந்த ஜுரத்தை தணிக்குமே அந்த மாதிரி இருக்குது உம்முடைய திருமுகத்திலேருந்து வர்ற அந்த கூல் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி பகவத் தியான சோபானத்தில் எம்பெருமானுடைய அந்த புன்னகை ரொம்ப அழகாக சொல்கிறார். சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவனை பார்த்து சாபிப்ராய ஸ்மித விகசிதம் புன்னகை மலர்ந்திருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஷனலாக ஒரு டெலிபரேட் ஸ்மைலாக வந்து அடியார்களை வந்து அப்படி மயக்கிறதுக்குன்னு கொடுத்த ஸ்மைல் மாதிரி இருக்கு. சாரு பிம்பாதரோஷ்டம் இதழ்கள்லாம் வந்து இது மாதிரி கோவைப்பழம் மாதிரி சிவந்திருக்கு. அதே மாதிரி துக்காபாய பிரணயினி ஜனே தங்களுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்திக்கிறது தள்ளிவிட்டு நகர்த்தி தூரப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி வேணுங்கிற அப்படிங்கிற பக்தர்கள்லாம் வரைச்சே அவ தூரக்க வரைச்சே தூரதத்தா அபிமுக்கியம் அப்போ வரைச்சே அவனுடைய கட்டாட்சத்தை கொடுத்துட்றான். ஸ்ரீரங்கத்துல வந்து அவன் பள்ளி கொண்டிருக்கான். அந்த ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானை சேவிச்சு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிக்க போறேன்னு வர்ற அந்த ஜனங்கள் இருக்காள் அடியார்கள் கூட்டங்கள், அவ தூரக்க வந்துட்டு இருக்கிறச்சே அவளுக்கு இவன் வந்து கட்டாட்சம் கொடுத்துட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படிப்பட்ட அவன் பெனவலன்ட் ஸ்மைல் உடையவன் கட்டாட்சம் உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஒன் மோர் இது பாசுரம் ஃப்ரம் திருவாய்மொழி 7.7. இதில் வந்து இந்த ஃபுல் முகத்தை டிஸ்கிரைப் பண்ணுறார். எவ்வளவு அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார் பாருங்கோ.
ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னாக்கா எம்பெருமானுடைய முகத்தை டிஸ்கிரைப் பண்ணுறச்சே அவர் எம்பெருமானுடைய கண்களை பற்றி சொல்கிறேன், மூக்கை பற்றி சொல்கிறேன், அதரங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லாமல் வாட் தே ஆர் பீயிங் கம்பேர்ட் டு அதை மாத்திரம் சொல்கிறார் அவர். ஸோ பாருங்கோ, கோளிழை தாமரையும் கோளிழை தாமரையும் அப்படிங்கிற, அதாவது தானே தனக்கு அழகை கொடுத்து கொண்டிருக்கின்ற தாமரை அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படிங்கிறத அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறதில்ல. வியாக்கியானத்தில் தான் தெரிகிறது. தாமரைன்னு இவர் சொல்கிறது வந்து முகத்தை சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி, அதான் நம் கண்களை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கொடியும் பவளமும் வில்லும், கொடின்னு சொல்கிறது வந்து இந்த நோஸ், கற்பக கொடியோன்னு கேட்டாரே அந்த நோஸை சொல்கிறார் அவர். பவளமான்னு சொல்கிறாரே அது வந்து லிப்ஸில் பவளம் போல இருக்கின்ற லிப்ஸ், அது கோரல் மாதிரி இருக்கின்ற லிப்ஸ் அது. அண்ட் வில்லும்னு சொல்கிறார், வில்லும்னாக்கா அந்த போ, அது வந்து மாதிரி இருக்கின்ற ஐப்ரோ. ஸோ யூ see there's no reference to eyes or nose or lips or eyebrows directly in this pasram. ஆனாக்கா அவர் சொல்கிற அந்த இதை வச்சு, இந்த எக்ஸாம்பிளை வச்சு, இந்த அனாலஜியை வச்சுட்டு இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். எவ்வளவு அழகான பாசுரம் பாருங்க. அது கோளிழை தன் முத்தமும், முத்தம்னாக்கா முத்து மாலைகள் மாதிரி இருக்கிறது. என்னது அது? புன்னகையை சொல்கிறார் அவர், ஸ்மைலை சொல்கிறார். தளிரும் குளிர்வான் பிறையும் அப்படிங்கிற மாதிரி, குளிர்வான் பிறையும்னு சொல்கிறது வந்து நெத்தியை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. கோளிழையா உடைய கொழுஞ்சோதி வட்டம் கொல் கண்ணன், கோளிழை அந்த கொழுஞ்சோதி வட்டம் கொல் அப்படிங்கிறது வந்து எம்பெருமா இது கண்ணனுடைய முகத்தை சொல்றது. கோளிழை வாழ்முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றதே, எல்லாமா சேர்ந்து என்னுடைய உசிரையே பிடுங்கிட்டு போறதே சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இதுல வந்து எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருமுகம் வந்து ஒவ்வொரு அங்கமா என்னை கொல்றது வந்து மொத்தத்தில் கண்ணனுடைய திருமுகம் முழுசுமாக சேர்ந்துட்டு என்னை கம்ப்ளீட்டாக கொன்னுடுத்து சுவாமி. கொடியேன் உயிர் கொள்கின்றதே, இந்த சின்னர், இந்த பாபி இருக்கேனே, என்னுடைய உயிரையே எடுத்துன்றது, அவளுடைய உயிரையே எடுத்துன்றது சுவாமி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அதோட அந்த பர்டிகுலர் இதோடைய முடிகிறது. ஸோ அடியேன் வந்து இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். வழக்கம் போல் நீங்கள் ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு அடியேனுடைய மனமார்ந்த நன்றி. பொருளார்ந்த பொருளைவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீர், அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.